ஆரம்பமாகின்றது கவிதை நேரம். இன்று 29ஆம் தேதி தை மாதம் 2026 வியாழக்கிழமை. ஆரம்பமாகின்றது கவிதை நேரம் பகுதி 1. இரா விஜயகொருவர்கள், பின்பு நகுலா சிவநாதன் அவர்கள், பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்தும் கொண்டும் இருக்கின்றீர்கள். வணக்கம் கருக்க வாருங்கள். வணக்கம் வாணி, வணக்கம் நேர்களே. அழகான இந்த பொழுதில் மீண்டுமாக ஒரு வியாழன் பொழுதில் நாம் அனைவருமாக கவிதை பொழுதோடு இணைய காத்திருக்கிறோம். பகுதி 2 இணைய காத்திருக்கும் நகுலா சிவநாதன் அவர்களையும் வரவேற்றபடி அழகான நிழலாடுதே நினைவு 1000 என்று பல்லாயிரம் நினைவுகளை சுமந்து செல்கின்றது எங்களுடைய வாழ்க்கையின் பக்கங்கள். அந்த நினைவுகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையோடு இணைந்தபடி வந்திருக்க, அவை கடந்து சென்ற பொழுதுகளை நாம் மீட்டி பார்க்கும் போது ஆயிரம் நினைவுகளாக, அவை மகிழ்வின் பொழுதுகளாக, துக்கத்தின் பொழுதுகளாக, அல்லது நினைவோடு சுழலும் மனதோடு பேசுகின்ற பொழுதுகளாக, அத்தனை நிகழ்வுகளும் மனதோடு பேச, அந்த நினைவுகளை மெல்ல சுவைத்து எடுத்தாண்டு தமிழோடு இணைத்து நம்மோடு தருவதற்கு ஒவ்வொருவரும் காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் அன்பாக அழைத்தபடி நாமும் இந்த பொழுதில் இணைய காத்திருக்கிறோம். எனவே நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது டிவி பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் அன்பாக அழைத்தபடி நாமும் இந்த நிகழ்வுக்குள் இணைந்து கொள்வோம். நன்றி வாணி. நேற்று உங்கள் கவிதையும் ஒலிபரப்பு செய்திருந்தார் இரவு, கேட்டீங்களோ தெரியல. இல்ல வாணி, நேற்று கேட்டிருந்தார், நேற்று போட்டிருந்தார். நன்றி நன்றி. பிறகு கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி. நீண்ட காலத்துக்கு பிறகு வருகின்றார் அபிஷா. பதிவில் இருக்கிறாரா? வீடியோவில் இருக்குது. சரி பார்க்கிறேன். தெரியல, பாப்பா. Greetings everyone. I'm your Abisha. Thursday. சரி, இது நடாமோன் அவர்கள் சொல்லி தருவதா சொன்னா நான் கேட்க மறந்துட்டேன். உங்க 4 பேர் இப்படி வாருது. நான் அப்புறம் இன்றைக்கு எப்படியும் நான் கேட்கிறேன். இங்க மாத்தலாம்னு சொன்னவர். வணக்கம். கவிதையுடன் நகுலா சிவநாதன். நினைவாயிரம் நிழலாடுதே, நினைவாயிரம் மனங்களில் நிழலாடுதே, நிஜமாக அது கண்டு சுழலாடுதே, நிஜமாக அது கண்டு சுழலாடுதே, கருவினில் வளர்த்த பலம் கனவானதே, உருவினில் வந்துதித்த மகளாலே, கருவினில் வளர்த்த பலம் கனவானதே, உருவினில் வந்துதித்த மகளாலே, டாக்டர் பட்டமும் கிடைத்திட்ட கணம் நினைவுகளில் இன்னமும் நிழலாடுதே, டாக்டர் பட்டமும் கிடைத்திட்ட கணம் நினைவுகளில் இன்னமும் நிழலாடுதே, பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மத்தியில் பாராட்டு பெற்ற கணம் மகிழ்ந்தது தாயுள்ளம் விதந்தது கல்வியின் விருட்சத்தைக் கண்டு, மகிழ்ந்தது கணம் மகிழ்ந்தது தாயுள்ளம் விதந்தது கல்வியின் விருட்சத்தைக் கண்டு, எத்தனை நாட்கள் கனவிருந்த உயர் படிப்பு அத்தனையும் நினைவானதே என்று, அத்தனையும் நினைவானதே என்று, பேராசிரியர்கள் வாழ்த்த பட்டமும் உச்சரிக்க பாராட்டு பெற்றுயர்ந்த வேளை உகுத்ததே கண்ணீர் உவகை கொண்டோம் குடும்பமாய், பேராசிரியர்கள் வாழ்த்த பட்டமும் உச்சரிக்க பாராட்டு பெற்றுயர்ந்த வேளை உகுத்ததே கண்ணீர் உவகை கொண்டோம் குடும்பமாய், உவகை கொண்டோம் குடும்பமாய். நன்றி, வணக்கம். எங்களது வாழ்த்துக்களை மனைத்துக் கொள்கின்றோம். சரி, நிச்சயமாக பேருவகை நீங்கள் கொண்டிருக்க அந்த மகிழ்வில் நாமும் இணைந்தபடி எங்கள் குழந்தை ஷரிகாவுக்கு எங்கள் எல்லோருடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கிறோம். நிச்சயமாகவே எங்களுடைய கனவுகள், ஒவ்வொருவருடைய பெற்றோர்களுடைய கனவுகள் அவைதானே. அந்த அழகான கனவுகளை குழந்தைகள் நிறைவேற்றும் போது அதை விட மகிழ்வு வேறு என்ன வேண்டும்? எனவே அந்த மகிழ்வோடு நாம் அனைவரும் இணைந்து வாழ்த்தியபடி நகுலா சிவநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தன்னுடைய 1840வது பக்கத்தோடு நினைவாயிரம் நிழலாடுது. எனவே இந்த சுழன்று சென்று அந்த பொழுதுகள் அத்தனை நிறைத்து தருகிற உற்சாகம் மிக்க, அதுவும் கல்வியில் உயர் பதவியை உயர் நிலையை கண்டபோது, டாக்டர் பட்டம் பெற்ற போது அந்த 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 மகிழ்வை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். நினைவாயிரம் மனங்களில் நிழலாடுதே, நிஜமாக அது கண்டு சுழலாடுதே, அந்த நினைவுகள் சுழன்று கருவிலே வளர்த்த பலம் கனவானதே,
நனவானதே என்று வரலாமோ, கருவிலே வளர்த்த பலம் நனவானதே, உருவினில் வந்துதித்த மகளாலே. கனவு நனவாகி மலர்ந்திருக்கிறது என் மகளாலே, கருவிலே உருவினில் வந்துதித்த மகளாலே. டாக்டர் பட்டமும் கிடைத்த கணம் நினைவுகளில் இன்னமும் நிழலாடுது. அவளுக்கு அந்த டாக்டர் பட்டம் கிடைத்த அந்த பொழுது இன்னமும் நினைவுகளில் நிழலாடி நிற்கிறது. பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மத்தியில் பாராட்டு பெற்ற மகிழ்ந்தது தாயுள்ளம். விதந்தது கல்வியின் விருட்சத்தை கண்டு, விதந்து மகிழ்ந்து உச்சம் பெற்று அந்த நிலையை கண்டு உற்சாகத்தோடு மகிழ்ந்த பொழுது. எத்தனை நாட்கள் வாணி உங்களோட பக்கத்துல இந்த தட்டு சத்தம் வருது. சரி சரி. எத்தனை நாட்கள் கனவிருந்த உயர் படிப்பு அத்தனையின் நினைவானதே என்று பேராசிரியர்கள் வாழ்த்த. எனவே அங்கு சூழ்ந்திருந்த பேராசிரியர்கள் வாழ்த்த பட்டமும் உச்சரிக்க பாராட்டு பெற்று என்ற அந்த வேளை உகுத்ததே ஆனந்த கண்ணீர் உவகை கொண்டு மகிழ்வினால் வந்த அந்த கண்ணீர், மகிழ்ச்சி நிறைந்திருக்க எழுந்த அந்த கண்ணீரின் பொழுதுகள், அழகான மகிழ்வின் பொழுதுகள், அந்த 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 நினைவை மீண்டுமாக மீட்டு நினைவுக்குள் ஆயிரம் நினைவுகள் எந்தெந்த சூழலில் எல்லாம் இந்த கல்வியின் பக்கங்களை நாம் ஏங்கி தவித்திருந்தோம், அவற்றுக்கான தடைகள் எங்கிருந்தன, அவற்றை பெறுவதற்கு எத்தனை தூரம் இந்த குழந்தைகள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அதுவும் ஒரு புலம்பெயர் வாழ்வில் அகதிகளாக வந்த நாம், எங்களுடைய குழந்தைகள் அவங்கள் வெற்றியின் படிகளை தொடும் போது நாம் கொண்ட மகிழ்வுக்கு, அதுவும் நகுலா சிவநாதன் போன்ற எந்த பொழுதிலும் தன்னையும் தன் குழந்தைகளையும் தன் குடும்பத்தையும் உற்சாகத்தோடு வைத்திருக்கிற அவருடைய பக்கம் நிச்சயமாகவே பெருமகிழ்வு கொண்டு வாழ்த்தி நிற்கிறோம். நாமும் அந்த நினைவுகளோடு அந்த மகிழ்வோடு நிறைவான வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். நன்றி. தொடர்ந்து நிழலாடுது நினைவாயிரம். நிழலாடுது இல்லை, இவர் எப்பவும் மாத்தத்தான் போடுவார். நிழலாடுது. வணக்கம். நிழலாடுதே நினைவாயிரம். கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினியண்டன். நிழலாடுதே நினைவாயிரம். காலத்தின் சுவடுகள் காத்திரமான பொக்கிஷங்கள், காலப்பெட்டகத்தின் சித்திரங்கள் நினைவுகள். காலத்தின் சுவடுகள் காத்திரமான பொக்கிஷங்கள், காலப்பெட்டகத்தின் சித்திரங்கள் நினைவுகள். நினைவுகள் ஆயிரமாய் நெஞ்சினின் நிழலாட, நினைவுகள் சிலவோ மருந்தாக, நினைவுகள் பலவோ ஆறாத காயமாக. நினைவுகள் ஆயிரமாய் நெஞ்சினின் நிழலாட, நினைவுகள் சிலவோ மருந்தாக, நினைவுகள் பலவோ ஆறாத காயமாக. ஆழ்மனதில் புதைந்திருக்க நினைவெல்லாம் சிறகடிக்குதே தாய் நிலம் நோக்கி. ஆழ்மனதில் புதைந்திருக்க நினைவெல்லாம் சிறகடிக்குதே தாய் நிலம் நோக்கி. சொந்தங்கள் சூழ்ந்த சுகமான காலம், அறுவராய் கூடி வாழ்ந்த காலம், அடிபட்டு உண்டு மகிழ்ந்த காலம். சொந்தங்கள் சூழ்ந்த சுகமான காலம், அறுவராய் கூடி வாழ்ந்த காலம், அடிபட்டு உண்டு மகிழ்ந்த காலம். பண்டிகை விழாக்கள் என்றால் வீடே கலகலக்கும் விழாக்கோலம் பூண்டிருக்கும். பண்டிகை விழாக்கள் என்றால் வீடே கலகலக்கும் விழாக்கோலம் பூண்டிருக்கும். சிரிப்புக்கு பஞ்சமில்லை, கவலைக்கும் இடமில்லை, பணம் குறைந்தாலும் பாசத்துக்கு குறைவே இல்லை. சிரிப்புக்கு பஞ்சமில்லை, கவலைக்கும் இடமில்லை, பணம் குறைந்தாலும் பாசத்துக்கு குறைவே இல்லை. நிழலாடுதே நெஞ்சினில் நினைவுகள் ஆயிரமாய், நிழலாடுதே நெஞ்சினில் நினைவுகள் ஆயிரமாய். இன்று எல்லோரும் வாழ்க்கையின் பிணைப்பில் 4 திசைகளிலும் திசை மாறிய வாழ்வு. இன்று எல்லோரும் வாழ்க்கையின் பிணைப்பில் 4 திசைகளிலும் திசை மாறிய வாழ்வு. ஆனாலும் ஒன்று கூடுவோம் எனும் நம்பிக்கையில் தொடர்கிறது வாழ்வு. ஆனாலும் ஒன்று கூடுவோம் எனும் நம்பிக்கையில் தொடர்கிறது வாழ்வு. நம்பிக்கையில் தொடர்கிறது வாழ்வு. நன்றி, வணக்கம். நாம் எல்லோரும் வாழ்க்கையை நம்பிக்கையின் கைகளில் தானே நம்பி கைகளில் கொடுத்தபடிதானே நம்பிக்கையோடு வாழ்கிறோம். எனவே அந்த நம்பிக்கை என்பது மீண்டுமாக அந்த சந்தோஷங்கள், மீண்டுமாக இணைந்து வாழக்கூடிய நிலைகள் இருந்தாலும், இணைந்து வாழ்வது என்பது மீண்டுமாக அவ்வப்போது சந்தித்துக் கொள்ளலாம். ஆனால் இணைந்து வாழ்வது, இந்த சகோதர உறவுகள் இணைந்து வாழ்வது, ஒருவேளை நாம் முதிய பருவத்தில் நாம் அனைவருமாக இணைந்து ஒரு வீட்டில் வாழலாமோ என்ற எண்ணம் நமக்குள்ளும் இருக்கிறது. நடக்க என்னோட தம்பி எப்ப சொல்லுவார், ஒரு வீடு எடுத்து 6 பேருக்கும் 6 ரூம்,
இருந்தோண்டு அந்தந்த நேரம் ஒவ்வொருத்தர் சமைக்க செய்யலாம். ஆனாலும் அவரவர் வீட்டு பேர பிள்ளைகளையும் அவரவர் வீட்டு பக்கத்தையும் விட்டுட்டு வருவதற்கு யார் தயாரா? இப்ப நான் சொல்லுவேன், நான் தியா விட்டுட்டு வர மாட்டேன், நான் அவர் இன்னொரு பக்கம் சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் அது காலம் கடக்கேக்க அப்படி என்ன வரும். ஆனா சமீபத்துல இப்படி எல்லாம் நான் பேசிக்கொண்டேன். என்னால் மெல்ல உடம்பெல்லாம் சோர்ந்து கொண்டு போய்க்க ஒவ்வொருத்தர் சேர்ந்து இருந்தா கொஞ்சம் சுகமா இருக்கும் எண்ணம் இருந்தது. ஆனால் அவ்வப்போது சந்தித்துக் கொள்வது என்பது சரியாக இருக்கு. அதுக்குள்ள சண்டை வந்துடும். நிச்சயமா வரும். இப்பவே விரும்புறேன். எனவே காலத்தின் சுவடுகள் காத்திரமான பொக்கிஷங்களாக, காலப்பெட்டகத்தின் சித்திரங்கள் நினைவுகளாக. உண்மைதான், இந்த காலத்தின் சுவடுகள் காத்திரமான பொக்கிஷமாகவே ஒவ்வொரு சின்ன சின்ன நினைவுகள். இப்ப இந்த தலைப்பு பலருடைய நினைவுகளை கிளறி விட்ட சூழல் இருக்கிறது. மெல்ல சின்ன சின்ன நினைவுகள் எல்லாம் நான் மெல்ல நினைத்து பார்த்தேன். நாம் ஒவ்வொருவரும் குழந்தைகளாக மாறி விடுவோம், அந்த சூழலுக்குள் சென்று விடுவோம். அந்த பக்கங்களை நாம் செய்த சின்ன களவு நிறைய தரப்போல் போட்டிருந்தவர். அப்ப எனக்கு இது பிடிச்சிருந்து. இப்ப நாங்க பொங்கல் எல்லாம் வீட்டு எல்லாம் கதைக்கிறோம், என்ன சட்டை போடுறது, ஓடி திரியறது, இப்படி செய்யறது, அப்படி செய்யறது. அப்ப இது எனக்கு பிடிச்சிருந்து, நான் போட்டுவிட்டேன். அந்த நேரம் அந்த விடியப்புறம் மணி தைப்பொங்கல்னா விடியப்புறம் நிச்சயமா ஒரு குளிர் இருக்கும். அந்த குளிருக்குள்ள போய் முழுகிட்டு வந்து அந்த கோலம் போட்டு, கோலம் போட்டு, அதுல விடிய விழனை எல்லாம் பொங்குற, வெளியில பொங்குறது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். அந்த பெரிய மண்பானையில பொங்குறது என்பது சந்தோஷமான நினைவு தான். காலப்பெட்டகத்தின் சித்திரங்கள் நினைவுகள் எல்லாருக்குமே ஒரே. எங்கிட்ட விட்ட 4 பெண்களுக்கும் ஒட்டிய சீத்த துணியில ஒற்றிய மாதிரி சட்டை வச்சு, ஆண்களுக்கு அந்த போஸ்ட் மாஸ்டர் போடுவார்கள் ஒரு மாதிரி கலர், அது மாதிரி போட்டு அந்த ஷர்ட்டு முழங்காலுக்கிட்ட நிற்கும். அந்த பழைய படங்களை பார்க்க சிரிப்பாங்க, இந்த கோலத்தை நாங்கள் தெரிஞ்ச நாங்கள் உண்டு. அதே அப்படி தச்சாரான்னு உண்மையிலே தெரியல, ஒரே துணியில தான். நிச்சயமா ஒற்றிய துணியில அது நினைக்கிறேன் கூப்பன் கடையில விலை குறைச்சு போடுற துணி. அந்த துணியில வாங்கி எங்களுக்கு தெரியல, சின்ன சின்ன பிரிண்ட்ல வாங்கி எல்லாருக்குமே அதெல்லாம் கடந்து நாங்கள் உயிர் வாழ்றோம். இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றோம். காலத்தின் சுவடுகள் காத்திரமான பொக்கிஷங்கள், காலப்பெட்டகத்தின் சித்திரங்களாக அந்த நினைவுகள் 1000 நெஞ்சு நிழலாட, நினைவுகள் சிலவோ மருந்தாக, ஆற்றுப்படுத்துவதாக, நாம் வாழ்வதற்கான உறுதியை தருவதாக, நினைவுகள் பலவோ ஆறாத காயமாக அதுவும் இருக்கும். சில மறக்க நினைவும், ஆனால் அது சுவடுகளாக ஆறாத காயங்களாக, ஒருபடி அவைதான் உற்சாகத்தை தந்து அடுத்த பொழுதுக்கான வாழ்க்கையை உயர்த்தி இருக்கும். ஆனாலும் ஆறாத காயங்களாக அவை இருக்கும். ஆழ்மனதில் புதைந்திருக்க நினைவெல்லாம் சிறகடிக்கிறே தாய் நிலம் நோக்கி. மீண்டுமாக தாய் நிலம் நோக்கிய நினைவுகள். நாம் புலம்பெயர் வாழ்வை, தாயக வாழ்வை விடவும் புலம்பெயர் வாழ்வை மேலாக வாழ்ந்தவர்களாகத்தான் நம்மில் பலர் இருக்கிறோம். இருந்தாலும் மெல்ல நினைத்து தாய் நிலம் நோக்கி பறக்கிறது. சொந்தங்கள் சூழ்ந்த சுகமான காலம். நிச்சயமாக அந்த சொந்தத்தின் சுகத்தை நாம் இங்கு இழந்து விட்டோம் என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த பாசமும் அந்த நேசமும் இங்கு இருப்பதாக எனக்கு இல்லை. இங்கு தனித்துவமாக ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை பார்ப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தாயகத்தில் எந்த எதிர்பார்ப்பு மற்ற அயலவர்களாக இருக்கட்டும், சொந்தங்களாக இருக்கட்டும், அவ்வளவு பாசம் இருந்தது. அவ்வளவு. இப்ப அங்கும் காலம் மாற்றி போயில்லை, அங்கேயும் இல்லையா? அங்க இப்ப அண்மையில வந்தவர் சொன்னார், அக்கா நீங்க என்ன நிக்கிற மாதிரி இல்லையாக்கா, இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு தான் இப்ப அங்கேயும் வாழ்க்கையில் ஓடிட்டுது. அதை விட என்னடா அவள் தங்கச்சியவள் தான் சொன்னேன், பயங்கர போர் அடிக்க போய்டும் உனக்கு. அதை விட எனக்கு இங்கே நல்லா இருக்குன்னு சொன்னாள். என்னென்னு சொன்னால், முதலே இத்தனைக்கும் வீட்டிலேயே நிறைய பேர், அதுலேயும் இப்போ 2 பேர் தான் ஊரில், 4 பேர் வழிகட்டுத்துகள். அவர் சொன்னார், இல்லை அங்கே போனாலும் இப்போ அம்மா அப்பாவை தவிர மற்றபடி எல்லாரும் பிஸியாக இருக்கிறோம்னு சொல்லி. பக்கத்தில் அக்காவே இருப்பார். அக்கா சொல்கிறவன், அம்மாக்களை பார்த்தே நான் இப்போ 3 கிழமை ஆச்சேன் முன் எதிர்க்கு என்ன வேலையை போகிறதா மாறுதான், பிள்ளைகளை டியூஷனுக்கு போடுறதா மாற நிமிருவோம். பாருங்க நிலைமை எப்படியாண்டு. இல்ல அப்ப அந்த அயல் உறவுகளே எங்களுக்கு எல்லாம் மாமா மேந்தியும் சித்தப்பாவும் சித்தியும் தான். எல்லாருக்கும் பயப்படுவோம். எல்லாரும் எங்களுக்கு ஒவ்வொரு கட்டளை. எங்களுடைய உறவுகளை வந்தால் கூட, முந்தி எனக்கு நல்ல ஞாபகம், எங்களோட பெரிய மாமா வந்தா நாங்க எழுந்து நிற்போம். இப்ப மாமா வந்தா காலுக்கு வேற ஆள் போட்டு இந்த பிள்ளை கதை சொல்லும். தெரியாது, அது அவருக்குமே பிடிக்காது, எங்களுக்கும் பிடிக்காது. இது தொட்டதுக்கெல்லாம் ஒளிமி நிக்கிறது எங்களுக்கும் பிடிக்காது. ஆனாலும் அது கட்டாயம் செய்தே ஆக வேணும்.
மாமா வந்துட்டார் எழும்புங்க, அதுக்கப்புறம் இருக்கலாம். ஆனா மாமா வந்தோடனே ஒரு மரியாதை. எனவே சொந்தங்கள் சூழ்ந்து சுகமான காலம், அறுவராய் கூடி வாழ்ந்த காலம், அடிபட்டு உண்டு மகிழ்ந்த காலம். நிச்சயமாகவே ஒரு 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 காலமா தோசை சுடுறதோ அல்லது ஒரு ரொட்டி சுடுறதோ அல்லது ஒரு சாப்பாடு செய்யறதோ அல்லது ஒரு ஐஸ்கிரீம் ஆயிருந்து எல்லாரும் பிரிச்சு சாப்பிடுறதோ அடிபட்டு தான் அந்த அந்த எல்லோருக்கும் அந்த போட்டி இருக்கும். எல்லோரும் விட்டு கொடுக்க மாட்டோம். பண்டிகை விழாக்கள் என்றால் வீடே கலகலக்கும், விழாக்கோலம் பூண்டு இருக்கும். ஒரு பலகாரத்துக்கு செய்த பலகாரம் அடுத்த நிமிஷம் முடிஞ்சிடும். இங்க பலகாரம் இருந்ததுன்னா அது அப்படியே கிடக்கும். அந்த டயத்து இந்த டயட் பார்த்தா அப்படியே கிடக்கும். சிரிப்பிற்கு பஞ்சமில்லை, கவலைக்கு இடமில்லை. பணம் குறைந்தாலும் பாசத்துக்கு குறைவில்லை. நிச்சயமாகவே பணம் குறைவாகத்தான் இருந்தது. நம்ம ஒவ்வொருவர் வீட்டிலும் நிச்சயமாகவே பணத்துக்கு பஞ்சம் இருந்ததுதான். ஆனாலும் ஒரு மாத சம்பளம் தானே கிடைக்கப்ப கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களுக்கு அந்த ஒரு மாதத்தை நம்பி அதுக்கிடையில கட்டிக்கார அம்மா போல ஆக்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள். அதில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி சீட்டு பிடிச்சி அதில் கொஞ்சம் வாழ்க்கையை ஓட்டுனார்கள். தவிர இல்லாட்டா அந்த ஒரு மாதம் அதுவும் கவர்மெண்ட் ஜாப் செய்யறோம் இல்லை அன்றாடம் செய்யறவர்களுக்கு உண்மையில அது கஷ்டம். அன்றைக்கு வந்தா தான் அன்றைக்கு சாப்பாடு. சரியா, அதுவும் குழந்தைகளுக்கு குறைவில்லை தானே வாணி, எல்லாம் 5-6 குழந்தைகளுக்கு குறைவு. நிழலாடுதே நெஞ்சில் நினைவுகள் ஆயிரமாய் இன்று எல்லோரும் வாழ்க்கையின் பிணைப்பில் 4 திசைகளில் திசை மாறிய வாழ்வு, ஆனாலும் ஒன்று கூடுவோம் எனும் நம்பிக்கையில் தொடர்கிறது வாழ்வு. எனவே நம்பிக்கையோடு காத்திருப்ப நாம் ஒவ்வொருவரை போல இவருடைய எண்ணங்களும் மிகச்சிறப்பாக அந்த அன்றைய நினைவுகள், அந்த நினைவுகளை சூழ்ந்த நினைவலைகள், அதனை சூழ்ந்து எழுந்து இன்று மீண்டுமாக நம்பிக்கையோடு வாழ்கின்ற இந்த பொழுதை நினைவுபடுத்தியபடி வந்த ரஜினி என்று அவர்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. Hello, Kavathas with Arva Jaiga. மிக்க நன்றி, மிக்க நன்றி, நன்றி, வணக்கம். உங்களோட போயிட்டு தினம் பாப்பா நான் இதை கேட்டு அறிய வேணும் வருதான. சாரி, நல்ல வடிவான குரல் என்ன. அடுத்தது யாரு? டேவிஸ் அவரே அப்படித்தான் வரும். பாப்பா வருதுறோம். Greetings. My heartfelt greetings to the Pamuka family. ஹார்ட் ஆஃப் கிரீடிங். சரி, ஜெயா நடத்தவர்களை பாப்பா அவரை சரியா வர்றது. வணக்கம், கவி வணக்கம். ஜெமந்து ஜானடேசன். வியாழனுக்கான கவிதை நேரம். கவிதை இலக்கம் 2146. நிழலாடுதே நினைவாயிரம். கடந்த காலம் கடந்து போனதே, நடந்த கவலை மரணம் துன்பமானதே. எதிர்காலம் என்ன நடக்குமோ பயமே காரணமாக அலை மோதுதே. நிகழ்காலம் தற்போது நினைவில் வரவே, நிழலாடும் நினைவுகள் ஆயிரமானதே. நிம்மதி தேடியும் அலையும் மானிடமோ, உள்ளமென்னும் கதவை திறக்க வேண்டும். தூய்மையின் துல்லியமாய் துவங்கி நின்று, வாய்மையின் வல்லமையாய் விளங்கி நின்று, குறைகளை காண்பதில் குறியாயிராமல் நிறைகளை காண கண் திறப்போம். சந்தித்த சவால்களுக்கு சலிக்காமல் எதிர்ப்புகளை நாங்கள் எதிர்கொண்டு அன்பின் சுனியாய் வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம். சற்றே நினைவுகளை அவசரமாய் சுமந்தது போல் ஒரு உணர்வு. தன்னுடைய 2146 பக்கத்தோடு ஜெயானடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இங்கு அவர் நினைவுகள் எப்படி எம்மோடு பேசும், ஆனால் அவற்றை எதிர்கொள்கின்ற எங்களுடைய மனோநிலை, அதை எப்படி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதை தன் வரிகளாக்கி வந்திருக்கிறார். கடந்த காலம் கடந்து போனது, அது போயிடுச்சுது. கடந்த காலம் கடந்து போனது. நடந்த கவலை மரணம் துன்பமானது. நம்மை தாக்கிய இழப்புகள் அத்தனையும் துன்பத்தை தருகிறது. எதிர்காலம் என்ன நடக்கும் என்ற நினைவிலே பயமே காரணமாக அலைமோதுது. இப்போது நான் வாழ்நாளை குறித்து சஞ்சலித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு எண்ணங்கள் நடந்து முடிந்தவையை விட எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை என் மனதுக்குள் இருக்கிறது. நிகழ்காலம் தற்போது நினைவில் வரவே நிழலாடு நினைவுகள் ஆயிரமானது. எனவே இங்கு நான் என்னுடைய நிகழ்காலத்தை நான் நினைத்து பார்க்கும்போது 1000 நினைவுகள் என் மனதோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இப்போது நிகழ்காலத்தில் கடந்த கால நிகழ்வுகள் என்னோடு பேசுகின்றன. உள்ளமெனும் கதவை திறக்க வேண்டும். என் உள்ள கதவை திறந்து பார்க்கிறேன். தூய்மையின் துல்லியமாய் துலங்கி நின்று, வாய்மையின் வல்லமையால் விளங்கி, குறைகளை காண்பதில் குறியாயிராமல். எனவே அதை பார்க்கும் போது கூட அங்கு குறை பிடிப்பதாக அல்லது எது நடந்தது எது அதற்குள்ளே விழுந்து போகாமல் எழுந்து நிறைகளை காண கண் திறப்போம்.
எனவே நாம் நிறைகளை மட்டுமே இப்போது மெல்ல பார்ப்போம். எனவே நம்மில் பலர், நான் உட்பட நம்மில் பலர் அன்று நிகழ்ந்ததை மெல்ல சிந்தித்து பார்த்து கவலை கொள்வதில் பயனேதும் இல்லை. எனவே நிறைகளை காண கண் திறப்போம். சந்தித்த சவால்களுக்கு சலிக்காமல், நாம் எதையெல்லாம் சந்தித்து இருக்கிறோமோ அந்த சவால்களுக்கு நாம் சலிக்காமல் எதிர்ப்புகள் ஏளனங்களை எதிர்கொண்டு, நமக்கு பல்வேறுபட்ட பக்கங்களில் இருந்து நமக்கான எதிர்ப்புகளும் ஏளனங்களும் ஒருவேளை போட்டிகளும் கூட வரலாம். அன்பின் சுனியாய் வாழ்வாங்கு வாழ்வோம். எனவே நாம் அன்பின் சுனிகளாக வாழ்ந்தோமானால் இவற்றையெல்லாம் மெல்ல நிராகரித்துக் கொண்டு நாம் எதிர்கொள்கின்ற இன்றைய நிகழ்காலத்தை சரிவர கொண்டு செல்ல முடியும் என்பதை தன் வரிகளாக, அவை நிழல்களாக நிழல்கின்றன, துக்கத்தை தருகின்றன, பல்வேறுபட்ட நினைவுகளை தருகின்றன. ஆனாலும் நாம் அந்த அவற்றுக்குள் இருக்கிற துன்பங்களையும் குறைகளையும் கண்டுகொள்ளாமல் எதிர்கொண்டோம். ஆனால் சிறப்பான வாழ்வாக நிகழ்கால வாழ்வு அமையும். அதற்குள்ளும் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கிறது. ஆனால் அந்த பயத்துக்குள்ளும் கூட விழுந்துவிடக் கூடாது என்பதை வரிகளாக தன்னுடைய 2146வது பக்கத்தோடு நம்மோடு வந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், தரப்போறீங்களா? நான் அனுப்பியிருந்தவானே அதுதானே மாறி வருகிறது என்று இப்போது பேசிக்கொண்டோம். அது 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 சொல்லியிருந்தார், ஏதோ மாறி வருகிறது. அடுத்த முறை வாணி அதை கண்டுபிடித்து நமக்காக நான் தருவேன். நீங்கள் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருப்பது ஃபா டிவி பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நேவிஸ் பிலிப் அவர்கள் தன்னுடைய கவிதையை நம்மோடு இணைத்துக் கொள்கிறார். ஆமாம், நான் வருகிறேன். அங்காலிருந்து இங்கால வரணும்னா இப்படி நடக்கும்னு நான் ஏற்கனவே கொப்பியில எழுதி வச்சிட்டேன். நடந்ததை மீண்டுமாக சொல்லிக் கொண்டிருக்காமல் நாம் கவிதை நேரத்தில் எங்களுடைய அழகான கவிதையின் பக்கத்தை இணைத்துக் கொள்வோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். பாமுக உறவுகள், திருநடா மோகன் அவர்கள், கலைவாணி மோகன் அவர்கள், கவிதைகளை படிப்பவர்கள், கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுக்கும் கௌரி அவர்களுக்கும், 2வது பகுதியில் தட்டி கொடுக்க வரும் நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கவிதை நேரத்திற்காய் நேவிஸ் பிலிப் கவிதை இலக்கம் 558. நிழலாடுதே நினைவாயிரம், நிழலாடுதே நினைவாயிரம். நெஞ்சினில் வரைந்த வண்ணங்களாய் வெஞ்சினம் அறியா பிஞ்சு வயதினிலே கஞ்சத்தனமில்லா அன்பினை மிதம் சுவைத்து கொஞ்சி மகிழ்ந்தன கரங்களில் பொம்மைகள். நெஞ்சினில் வரைந்த வண்ணங்களாய் வெஞ்சினம் அறியா பிஞ்சு வயதினிலே கஞ்சத்தனமில்லா அன்பினை மிதம் சுவைத்து கொஞ்சி மகிழ்ந்தன கரங்களில் பொம்மைகள். சோலையில் ஆடும் மலரிடையே இலைகளில் மறையும் பட்டாம் பூச்சியதை விழுந்து பிடித்தே பறக்கவிட்ட நினைவுகள் இன்னும் நிழலாடுதே. சோலையில் ஆடும் மலரிடையே இலைகளில் மறையும் பட்டாம் பூச்சியதை விழுந்து பிடித்தே பறக்கவிட்ட நினைவுகள் இன்னும் நிழலாடுதே. கடலோர மணலாடி தடம்பதித்தும் அழித்தும் விளையாடி உடல் சிலிர்க்க மனமினிக்க உணர்வினில் கலந்த நாட்கள் மறந்திடுமோ? கடலோர மணலாடி தடம் பதித்தும் அழித்தும் விளையாடி உடல் சிலிர்க்க மனமினிக்க உணர்வினில் கலந்த நாட்கள் மறந்திடுமோ? கற்றிடும் பாடங்கள் நடுவேயும் கேலியும் கூத்தும் களைகட்டும். நாட்டிய நாடகம் அரங்கேறும் மனதினில் மகிழ்ச்சி குடியேறும். கற்றிடும் பாடங்கள் நடுவேயும் கேலியும் கூத்தும் களைகட்டும். நாட்டிய நாடகம் அரங்கேறும் மனதினில் மகிழ்ச்சி குடியேறும். காலங்கள் கடந்தாலும் இன்னும் நினைவில் ஆடுதே நினைவாயிரம். காலங்கள் கடந்தாலும் இன்றும் நினைவில் ஆடுதே நினைவாயிரம். நிறைவேறா ஆசைகள் எத்தனையோ அத்தனையும் நெஞ்சுக்குள்ளே பொதித்துள்ளேன் பொக்கிஷமாய். நிறைவேறா ஆசைகள் எத்தனையோ அத்தனையும் நெஞ்சுக்குள்ளே பொதித்துள்ளேன் பொக்கிஷமாய். சொல்ல இன்னும் ஏராளம் சங்கதிகள் இருக்குது தாராளம். சொல்ல இன்னும் ஏராளம் சங்கதிகள் இருக்குது தாராளம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாம் இன்னொரு தலைப்பை தரலாமோ? பொதித்து வைத்த பொக்கிஷங்களாக தலைப்பை தந்து மீண்டுமாக அவற்றை கிளறி எடுக்கலாமோ? மெல்ல அதான் இவர பக்கம் நிறைய வருமானு பார்த்தோம், அவர் மேலாள தந்துட்டார்.
எனவே பொதித்து வைத்த பொக்கிஷங்களை மீண்டுமாக அதுவும் நல்லா தான் இருக்கு. பிறகு தலைப்ப எடுப்போம். அழகாக இந்த வரிகளினூடாக நான் மெல்ல அந்த பட்டாம்பூச்சியை பிடித்திருந்தேன், அந்த மணலில் நடந்திருந்தேன், அந்த நாட்டிய நாடகங்களோடு சிலாகித்திருந்தேன். எனவே அழகாக அந்த வரிகளை எப்படியெல்லாம் இவை இணைந்து எழுந்தன என்பதை நம்மோடு பேசியிருந்த வரிகள் சிறப்பு அமைந்திருந்தன. தன்னுடைய 558வது பக்கத்தோடு நேவிஸ் பிலிப் அவர்கள் அப்படியே அந்த நெஞ்சில் வரைந்த வண்ணங்களாக வெஞ்சின மரியா பிஞ்சு வயது, அழகான பருவம். அந்த பருவத்தில் கஞ்சத்தனமில்லா நிதம் சுவைத்து கொஞ்சி மகிழ்ந்தன கரங்களில் பொம்மைகள். கூடி குலாவி குழந்தைகளாக பொம்மைகளோடு விளையாடிய அந்த அழகிய பொழுது, சோலையில் ஆடும் மலரடியே இலைகள் மறையும் பட்டாம்பூச்சியதை விழுந்து பிடித்தே பறக்க விட்ட நினைவுகளில் நின்று நிழலாடுதே. நிச்சயமாக அந்த மலர்களில் சுவைத்தபடி இருக்கிற அழகிய வண்ணங்கள் இருக்கிற அந்த பட்டாம்பூச்சிகள் எங்களுடைய தாயக பக்கங்களில் அவ்வளவு அழகாக இருக்கும். அதே போல இளையவர்களும் கூட பட்டாம்பூச்சிகள் தான். அந்த வயது பட்டாம்பூச்சிகளுக்கு ஒப்ப வயதுதான். எனவே அந்த அழகான பொழுது கடலோர மணலாடி தடம் பதித்தும் அழித்தும் விளையாடி, ஒவ்வொரு பெயர்களை எழுதி வீடுகளை கட்டி ஒவ்வொன்றாக செய்து நின்று அந்த பொழுதுகள் உடல் சிலிர்க்க மனம் இனிக்க உணர்வினில் கலந்த நாட்கள் மறந்துடுமோ. அதுவும் அந்த கரையோர பகுதிகளில் வாழ்ந்திருந்தோமானால் அது இன்னமும் அழகாக இருக்கும், நித்தமுமாக சந்தித்துக் கொள்வதாக இருக்கும். அந்த மணலும் அந்த நீரும் அவற்றோடு இணைந்த வாழ்வியல் பக்கமும் இன்னமும் அழகாக அமைந்திருக்கும். கற்றிடும் பாடங்கள் நடுவேயும் கேலியும் கூத்தும் களைகட்டும் நாட்டிய நாடகம் அரங்கேறும் மனதில் மகிழ்ச்சி குடியேறும். நிச்சயமாகவே அந்த 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 அழகான சூழல் ஒன்று அமைந்து விட்டால், இத்தனையாக ரசித்து வாழ்வதற்கான சூழல் அமைந்து விட்டால் அங்கு கேலி கூத்து அத்தனையும் நிறைந்திருக்கும். நாட்டிய நாடகங்கள் என்று களை கட்டக்கூடிய கலையின் பக்கங்கள் பாடசாலை சூழல் அமைத்து தந்திருந்தால் அது கூட அழகாக நிறைவேறும். காலங்கள் கடந்தாலும் இவை இன்றும் நினைவில் நிழலாடுதே நிறைத்தபடி நிறைவேற ஆனாலும் நிறைவேற ஆசைகள். நான் எனக்கெல்லாம் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை நான் கான்வென்டில் படித்திருந்தேன். வவுனியா ரம்பைக்குலாம் கான்வென்டில் படித்திருந்தேன். சிஸ்டர்ஸோடு சேர்ந்த அந்த வாழ்க்கை என்பது எனக்கு அடுத்த பருவத்தை விட அந்த சின்ன பருவத்து வாழ்க்கை, அங்கு இருந்த நண்பர்கள், அந்த கூட்டம், அந்த ஒரு ஃபாதர் என்ன எப்போதும் கௌரல் பே என்று கூப்பிடுவார். அது கூட கௌரல் பே என்று சொல்லுவார். ஏன் அப்படி சொல்றது? நான் வாசிப்பு போட்டி எல்லா போட்டிகளிலும் நிச்சயமா பங்கு பெற்றுவேன். அவள் அந்த உற்சாகராக இருப்பேன். அவர் அப்படித்தான் அழைப்பார். அந்த உற்சாகமான சூழல் அவ்வளவு அழகான சூழல் அமைந்திருக்கு. எனக்கு மறக்கவே இராது. நாங்கள் தான் ராணிகளாக ராஜாக்களாக இருப்போம். அந்த அழகான சூழல் அமைந்த அந்த பக்கம் இதை அவர் சொல்லும் போது அதற்கு ஆனாலும் நிறைவேறாத ஆசைகள் எத்தனையோ அத்தனையும் நெஞ்சுக்குள்ளே பொதிந்துள்ளேன் பொக்கிஷமாய். நாம் ஒவ்வொருவர்களும் நிச்சயமாக நிறைவேறாத ஆசைகள் மறைத்த பக்கங்கள் அத்தனையும் பொக்கிஷமாக நிச்சயமாக இருக்கும். எனவே அந்த பொக்கிஷங்கள் சொல்ல இன்னும் ஏராளம் சங்கதிகள் இருக்கு தாராளம். எனவே அவை மீட்டு பார்ப்பதற்கு அசை போடுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. அதை அழகுற நினைவோடு தந்த நேவிஸ் பிலிப் அவர்களுக்கு மிக மிக நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, அழகாக சொல்லியிருந்தீங்க. நன்றி, மிக்க நன்றி. கணக்க நிழலாடுகள் அந்த இது ஆரம்ப காலம் தான். இன்னும் ஆரம்ப காலங்களிலாம் எத்தனையோ நிழலாடுங்கள் இந்த நினைவுகள் எல்லாம் நிச்சயமா. ஆனால் நாமெல்லாம் நான் எந்த தலையிலேயே குட்டிக்கொண்டு சொல்றதான் அவை எழுத்து. இப்ப நான் முகநூல் எல்லாம் பார்க்கும்போது பலர் அந்த எழுத்து பதிவுகளாக அவை தரும்போது அவ்வளவு சுவையாக இருக்கு. நாம் அதையே நாம் எல்லாம் செய்யவில்லை என்பது என்னுடைய கேள்விதான், நான் உட்பட. நிச்சயமாக அது பதிவுகளாக இருக்கும் போது இன்னும் அழகாக இருக்கு. நாம் செய்வோம், மெல்ல செய்து கொண்டால் சிறப்பென நினைக்கிறேன். எங்களுடைய ஒவ்வொரு நினைவின் பதிவுகளும் வார்த்தைகளாக வரிகளாக அவை இணைவு கொண்டால் நிச்சயமாக அழகாகவே இருக்கும். அது மீட்டு பார்ப்பதற்கும் சுவைபட இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். எனவே மெல்ல செய்து கொள்வோமா. இல்ல அந்த விளங்கவில்லை. இந்த பருவ காலங்கள்ல எவ்வளவு எங்களை கற்பனைகள்ல இருந்துதுங்க. இல்ல அந்த சூழல் இன்றைய வளர்கிற பிள்ளைகளுக்கு வேறுபட்டது தானே, அவர்களுக்கு அந்த சூழல் வேறுபட்டது. எனவே எங்களுடைய சூழலில் நாம் சந்தித்த அந்த அழகான பொழுதுகள் நிச்சயமாக வேறான பொழுதுகள். அந்த அந்த அன்றிருந்த கால சூழல், அன்றிருந்த பாடசாலையின் பக்கங்கள், அன்றிருந்த நாம் சந்தித்த பக்கங்கள் அத்தனையும் வேறானவை. எனவே அவற்றை நிச்சயமாக மீட்டு பார்ப்பது என்பது அழகானது.
நன்றி நன்றி. வணக்கம். வியாழன் கவிதை நேரத்துக்காக சிவஷ்ணி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து கவி இலக்கம் 2280. நிழலாடுதே நினைவாயிரம். நிறைவாக நிஜ வாழ்விலே நிழலாடும் நினைவுகள் ஆயிரம். உறைந்து போகும் பனியாய் உணர்வுக்குள் இறுகியதாய். உறைந்து போகும் பனியாய் உணர்வுக்குள் இறுகியதாய். பட்டாம்பூச்சி வாழ்வின் வட்டமாய் பாயும் புலியின் வீரத் தெறிப்பாய். பூ விரித்த சோலை வண்ணமாய் எத்தனையோ நினைவுகள் இங்கே. பூ விரித்த சோலை வண்ணமாய் எத்தனையோ நினைவுகள் இங்கே. பூட்டு போட்டே அடைத்து விடாது மீட்டு தரமே முன் நோக்கியதாய். மறப்பினுக்கு வசப்படா மார்க்கம் இது. மறப்பினுக்கு வசப்படா மார்க்கம் இது. இறப்பு ஒத்த துயர் ஈணும் இதுவும். இறப்பு ஒத்த துயர் ஈணும் இதுவும். காதல் கூட ஈடிணை இல்லா காலத்தின் ஓட்டத்தில் கரையா. காதல் கூட ஈடிணை இல்லா காலத்தின் ஓட்டத்தில் கரையா. வம்பிளுக்கும் வாய்மொழி தரும். வம்பிளுக்கும் வாய்மொழி தரும். மூளை நரம்பினிலே இசை மீட்டும். மூளை நரம்பினிலே இசை மீட்டும். நிஜ வாழ்விலே நிறைவாக நிழலாடும் நினைவுகள் ஆயிரம். நிறைவாக நினைவுகள் ஆயிரம். நன்றி, வணக்கம். சிவதர்ஷி ராகவன் தன்னுடைய 2280வது பக்கத்தோடு நம்மோடு இணைந்திருக்கிறார். அழகாய் எங்களுடைய நிஜ வாழ்வில் நிறைவாகாத நிழலாடு நினைவுகள் ஆயிரமாக ஒவ்வொருவருக்கும் நிறைந்திருக்கிறன. அவை உறைந்து போகும் பனியாய் உணர்வுக்குள் இறுகியதாய். பல பேசக்கூடியதா இருக்கும். சில மெல்ல இறுகி போற உணர்வுகளை நமக்குள் தந்ததாக இருக்கும், அல்லது இறுக வேண்டியதாக இருக்கும். எனவே அந்த இறுகி போன உணர்வுகளோடு இந்த நினைவுகள் உறைந்து போயிருக்கிற வாழ்க்கையின் பக்கமாக அமைந்திருக்கும். பட்டாம்பூச்சியாய் வாழ்வின் வட்டமாய். பட்டாம்பூச்சி வாழ்வின் வட்டமாய் பாயும் புலியின் வீரத்திற்கு பல்வேறு மிக மிக மெல்லியதாக, மெல்லிய நுண் உணர்வுகளை கொண்டதாக, அல்லது அவற்றை மெல்ல தெறிப்பாக கொண்டவையாக, பாயும் புலியின் வீர தெறிப்பை கொண்டதாக. பூ விரித்த சோலை வண்ணமாய் எத்தனையோ நினைவுகள் இங்கே. பல்வேறுபட்ட நினைவுகள், மென்மையான நினைவுகள், உணர்வின் கொத்தளிப்புகளாக, அல்லது தூக்கத்தின் பக்கமாக, இப்படி பல்வேறுபட்ட நினைவுகள். பூட்டு போட்டே அடைத்து விடாது மீட்டு தருமே முன்னோக்கியதாய். பல வேளைகளில் அடைத்து விட நினைத்தாலும் கூட அந்த நினைவுகள் உடைத்து தெறித்து வந்துவிடும் நினைவுகளாக இருக்கும். மறப்பினுக்கு வசப்படா மார்க்கம். அங்கு மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாததாக சில நினைவுகள் இருக்கும். எனவே மறப்பினுக்கு வசப்படா மார்க்கம். இறப்பு ஒத்த துயரீனும் இதுவும். ஒருவேளை அந்த நினைவுகள் காயங்கள் தருவதாக, துன்பியலாக இருந்தால், அல்லது இழப்புகளாக இருந்தால், அவை இறப்புக்கு ஒத்ததாக துன்பியலை தருவதாக இருக்கும். காதல் கூட ஈடிணை இல்லாத கால ஓட்டத்தில் கரையா. எனவே ஒருவேளை காதல் வயப்பட்டிருந்தால், அந்த நினைவுகள் சரியான முறையில் அமையாதிருந்தால், அவை கூட நினைவுகளோடு மெல்ல பேசிக்கொண்டிருப்பதாக அமையும். வம்பிழுக்கும் வாய்மொழி தரும். மூளை நரம்பினிலே இசை தரும். எனவே இந்த நினைவுகள் வம்பிழுக்கும் வாய்மொழியை தரும், மூளை நரம்பினில் இசையை மீட்டுவதாக இருக்கும் என்று. எத்தகைய நினைவுகள் மனதோடு பேசுகின்றன, அவை எப்படியெல்லாம் மனதின் இழைவுகளோடு இணைந்து எழுகின்றன. அவை எப்போதுமே பூட்டு போட்டு அடைத்து விடாத நினைவுகளாக இருக்கின்றன. அவை மறப்பினுக்கு வசப்படாத மார்க்கமாக அமைந்திருக்கிறது என்று அழகான வரிகளை இணைத்து அந்த பட்டாம்பூச்சியாக வாழ்வின் வட்டத்திலோடு இணைந்து எழுகின்ற அந்த நினைவுகளை மெல்ல நம்மோடு சுமந்து வந்திருந்தார் சிவதர்ஷி ராகவன் அவர்கள் தன்னுடைய 2280வது பக்கத்தோடு. எனவே இந்த நினைவுகள் எப்போதும் நிறைவேறிய நினைவுகளாக இருப்பதில்லை, அவை நிறைவாக நினைவுகள் கூட ஆயிரமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொருவர் வாழ்வும் பல்வேறுபட்ட நினைவுகளை சுமந்ததாக இருக்கிறது. ஒருவேளை கல்வியில் ஒரு மேம்படாத நினைவுகளாக, அல்லது நிறைவை காணாத நினைவுகளாக, அல்லது ஒரு காதல் உணர்வில் இருந்தால் அந்த அந்த நிறைவேறாத காதல் துன்பியலை தருவதாக, அல்லது வாழ்வியல் பக்கத்தில் ஒருவேளை நாம் வறுமையின் கோட்டில் இருந்தால், அடடா இந்த நிலையில் நான் இப்படியெல்லாம் இருந்தால் இவையெல்லாம் நிறைவேற்றி இருக்கலாமே என்ற பக்கத்தை தருவதாக, பல்வேறு உறவுகளின் பக்கத்தில் பல்வேறுபட்ட பக்கங்களை நிறைத்தெழுகிற நினைவுகளாக இவை மறப்பினுக்கு வசப்படா மார்க்கத்தை கொண்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதை அழகுற எடுத்தான சிவதர்ஷி ராகவன் அவர்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஜெயம் அவர்கள் 22 மகளுக்கானதை தந்திருந்தார் இல்லையா? இல்ல அவருடைய அவருடைய கவிதை இருக்கிறது வாணி, நிழலாடுது நினைவாயிரத்தில். அவர் படத்தையும் போட்டு இங்க எழுத்தில் ஒருவேளை அந்த அந்த இது நான் நினைக்கிறேன் அவருடைய வெட்டிங் அனிவர்சரி பக்கமாக
ஓ அது 29 ஒன்று தண்டு தான் அந்த டேட் போட்டிருக்குவா நீ அதை இன்றைக்கு இது போட்டிருக்கிறேன். அனிவர்சரி நாளே அன்றைக்கு சனிக்கிழமை. ஆனால் அந்த அந்த நினைவுகளை இன்று அது அப்படி முதல் என்ன பகிர்ந்து போட்டுக்கொள்ளும். ஓகே. ஆ ஆ ஆ கவிதையாக இருந்தா அவர் கவிதையெல்லாம் தந்திருப்பார். எனவே ஆ ஓகே. நீங்கள் பார்த்து கொண்டும் இருப்பது ஃபா டிவி பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி ஊடாக செவிமடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கவிதை நேரத்தோடு நாம் இப்போது இணைந்திருக்கிறோம். நன்றி. ஒன்றுமே தெரியாத பச்சை பிள்ளை. என் இதயத்தை பார்வையால் உடைத்தவளே, என் மகிழ்ச்சியின் கருவினை படைத்தவளே, என் உயிருக்குள் சுகமாய் உறைந்தவளே, என் பாதையில் மலராய் நிறைந்தவளே, பூக்களின் அடியில் புதை வைத்து விட்டார், தென்றலின் மடியில் தூங்க வைத்ததாய், கனவுகள் கொண்டே இரவமைத்தாய், அங்கு காதலை சொல்ல வரம் கொடுத்தாய், என் நினைவை சுவைத்தேனென ஆக்கிவிட்டாய், என் வாழ்க்கைக்கு அழகு உன்னாலே, உன்னை கண்டதும் வந்தது தன்னாலே, உன் ரசிகனாய் மாறிய பின்னாலே, இன்பத்தின் பிரசவமும் உன்னாலே, அதை கண்டு கொண்டேன் காதல் கண்ணாலே. இந்த கடவுளும் உண்மை என்றிருந்தேன், இந்த இயற்கையை அழகாய் கண்டிருந்தேன், உன்னை பார்த்திட்ட அந்த ஒரு கணத்தில் இரண்டையும் அழித்தேன், என் மனத்தில் உண்மையாய் அழகாய் உன்னை உரைத்தேன், உன் நினைவினை உணவாய் உண்ணுகின்றேன், உன் அணைப்பை மெய்யனாய் எண்ணுகின்றேன், உன் அழகுக்கு அடிமை நானானேன், என் காதலை ஒரு நாள் சொல்லிடுவேன், என் அன்பே நீ ஏற்றுவிட்டால் உள்ளம் மகிழ்ந்திடுவேன், வாழ்க்கைக்கு அழகு உன்னாலே, நாளே, உன்னை கண்டது வந்தது தன்னாலே, நாளே, உன் ரசிகனாய் மாறிய பின்னாலே, இன்பத்தின் பிரசவம் உன்னாலே, அதை கண்டு கொண்டேன் காதல் கண்ணாலே. ஜெயம் தங்கராஜ் அவர்களே, உங்கள் குரலில் தந்திருந்தால் இன்னும் அழகா இருந்திருக்குமல்லோ.
மிக சிறப்பு. மிக அழகாக அந்த பாடலை அதுவும் காதலோடு இணைத்து அந்த பாடல் வரிகளுக்கு நினைவே உணவாக உன் அழகுக்கு அடிமையாக காதலை சொல்வதற்காக காத்திருக்கிற அந்த நினைவுகளோடு அச்சார வாழ்த்துக்களை நாம் தெரிவித்திருக்கிறோம். மிக அழகாக இருக்கிறது இளைய பருவம், மிக அழகாக இருவருமே. ஆனால் ஒருவருடைய கண்ணில் ஒரு மெல்ல திருட்டு கண் இருக்கிறது. அங்கு அந்த 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 நிறைவியின் கண்ணில் அவ்வளவு காதலும் அவ்வளவு பதுமையாக மிக அழகாக இருவருமே அழகுதான். நாம் மெல்ல வம்புக்கு மாத்திரம் ஒரு திருட்டு கண் தெரிகிறது. எனவே மெல்ல பார்த்தபடி, என் இதயத்தை பார்வையால் உடைத்தவளே, என் மகிழ்ச்சியின் கருவினை படைத்தவளே, என் உயிருக்குள் சுகமாய் உறைந்தவளே, என் பாதையில் மலராய் நிறைந்த. எனவே அத்தனையுமாக நிறைந்திருக்கிறாள் அவள். என்னை பார்வையால் உடைத்து எனக்குள் மகிழ்ச்சியின் கருவை தந்து என் உயிருக்குள் சுகமாய் உறைந்து என் பாதையின் மலராய் நிறைந்த. எனவே உண்மையிலேயே இது இப்படி ஒரு இணையர் அமைவது என்பது வரம், பெருவரம். எனவே அந்த வரம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை அழகுற வளப்படுத்தி இருவருமே வளப்படுத்தி இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் இணைந்து நீண்ட வாழ்க்கையின் இணைவு என்பது இருவருடைய கையிலும் இருக்கிறது. விட்டு கொடுப்புகள், அந்த அன்பின் நினைவு அத்தனையுமாக வரப்பிரசாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதனை அழகுற வளப்படுத்தி இருக்கிறீர்கள். எனவே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். பூக்களின் அடியில் புதைத்து விட்டாய், தென்றலின் மடியில் தூங்க வை. அத்தனையாக என்னை பாதுகாத்து இருக்கிறாய். கனவுகள் கொண்ட இரவமைத்தாய், அங்கு காதலை சொல்ல வரம் கொடுத்தாய். எனவே நீதான் வரம் கொடுக்கும் சாமியாக எனக்கு அமைந்திருக்கிறாய். அத்தனையும் கனவுகளையும் நிறைப்பதற்கான இரவுகளை அமைதியாக அன்பான வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கிறாய். என் நினைவை சுவை தேனென அழகான இந்த வரியை நான் மிக மிக ரசித்தேன். என் நினைவை சுவை தேனென ஆக்கிவிட்டாய். நான் சுவைத்தேன் ஆக்கிவிட்டாய். என் வாழ்க்கைக்கு அழகு உன்னாலே, உன்னை கண்டதும் வந்தது தன்னாலே, உன் ரசிகனாய் மாறிய பின்னாலே, இன்பத்தின் பிரசவம் முன்னாலே. எனவே நான் உன்னை ரசிப்பதற்கு ஆயத்தமான போது எனக்கு எப்போதுமே இன்பத்தின் பிரசவமாகவே இருந்தது. அதை கண்டுகொண்டேன் காதல் கண்ணாலே என்று மிக அழகுற வாழ்க்கையின் ஒரு இணையர் தன் மனைவியை பற்றி இத்தனை நீண்ட வருடங்களின் பின்னர் உண்மை ஆத்மார்த்தமாக வரிகளை படைப்பது என்பது திருமதி ஜெயம் தங்கராஜ் அவர்களுடைய முகத்தில் தெரிகின்ற அந்த அழகான சாந்தமான அமைதியான அந்த உணர்வும், குழந்தைகள் இப்போது திருமணத்துக்காக தயாராக போது நீங்கள் எதை முடிவெடுக்கிறீர்களோ அந்த முடிவுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்ற தந்தையின் இணைவும் வாக்களிப்பும் மிக அழகான ஒரு சூழல். அந்த சூழலை இறைவனும் உங்களுக்கு இணைத்து கை கொடுத்திருக்கிறார். நீங்களும் அதனை அழகுற இணைத்து வந்திருக்கிறீர்கள். எனவே இவையெல்லாம் ஒரு பெரு வரங்கள். அந்த வரத்தை உங்களதாக்கி கொண்டிருக்கிற உங்கள் இருவருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் அனைவருடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் கூட. அதனை அழகுற வரிகளாய் படைத்து மீண்டும் தன் மனைவிக்கு கொடுப்பது என்பது இது ஜெயம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு பொதி. எனவே அதனை நாம் அனைவருமாக இணைந்து வழங்கியபடி மிக நிறைவான வாழ்த்துக்கள். சிறப்பு. ஆகவே நீங்களும் நிழலாடுதி நினைவாயிரத்தில் விஷ்ணு விளையாடிய ட்ரெயின் பாக்ஸை அப்படி மேலே வச்சிருக்கிறீங்க பாருங்க. அது நினைவாயிரத்தில் ஒன்று பேர பிள்ளைக்கு கொடுக்க ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க. எங்களை விட ஒரு விளையாடி சாவனம் எறிஞ்சது இல்ல வாணி, எல்லாமே என்ன உடைச்சது இல்ல. வடிவா விளையாடிட்டு அவ்வளவு பக்குவமா வச்சிருப்பேன். பேர பிள்ளைகள் வர போகிறார்கள், அப்படி பக்குவமா கொடுக்கும். சிறப்பு. அதுவும் ஒரு 1000ல் ஒன்றுதானே. நன்றி, சிறப்பு. ஆகவே காணொலி கவியை நிறைவு வருகின்றது. அடுத்த தொகுப்பண்ணா குலாசவன் அவர்கள் என்னுடைய கவிதையை தாருங்கள். அதே நேரம் அபிஷாட கவியும் ஒரு முறை நீங்கள் தந்துட்டு அபிஷாண்ட வரி இருக்கான்னு பாக்குறேன் நானே, எனக்கு தெரியல. கவிதையோடு இரா விஜய கௌரி. நிழலாடுதே நினைவாயிரம், நிழலாடும் நினைவுகளுள் நின்றாடும் மன அலைகள், விழியோர நீர்த்திவலை விழுங்கி எழும் உறவின் மொழி. நிழலாடும் நினைவுகளுள் நின்றாடும் மன அலைகள், விழியோர நீர்த்திவலை விழுங்கி எழும் உறவின் மொழி. சுழன்றோடும் காலநதி சுவைத்தெழுந்த வாழ்வின் நிலை, அகம் நிறைத்த அன்பெழுதும் அனைத்தெழுந்த எழிலின் துளி. சுழன்றோடும் காலநதி சுவைத்தெழுந்த வாழ்வின் நிலை, அகம் நிறைத்த அன்பெழுதும் அனைத்தெழுந்த எழிலின் துளி. எதை நினைப்பேன் எதை விடுவேன், பாலக பருவத்துள் பேரர்களின் வாஞ்சை,
பள்ளி தோழர்களின் நேசம், உதிரம் தொடுத்தெழுந்த உறவு, எதை நினைப்பேன் எதை விடுவேன், பாலக பருவத்துள் பேரர்களின் வாஞ்சை, பள்ளி தோழர்களின் நேசம், உதிரம் தொடுத்தெழுந்த உறவு, மீளெடுத்து அசை போட்டால் அத்தனையும் உயிர் தொடுக்க, கடந்து வந்த பாதைகளின் கரைதனிலே எச்சங்களாய் நினைவு பொக்கிஷங்கள், மீளெடுத்து அசை போட்டால் அத்தனையும் உயிர் தொடுக்க, கடந்து வந்த பாதைகளின் கரைதனிலே எச்சங்களாய் நினைவு பொக்கிஷங்கள், நிழலாடுதே நெஞ்சுள் கண்ணீருள் நினைவாயிரம் ஆயிரமாய். எனவே தொடர்ந்து வர இருப்பவர்களை அன்பாக வரவேற்றபடி அபிஷாவின் பக்கத்தையும் ஒரு முறை பார்த்தபடி இணைத்து இருக்கிறார் அபிஷா வரி இருக்கிறது. நான் பார்த்தபடி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வாணி ஜெயம் தங்கராஜ் அவர்களது அனிவர்சரி எல்லாம் போட்டுக்கிறார். ஆனா டேட் 29 இதுக்குள்ள போட்டுக்கிறார். நிழலாடுது நினைவாயிரம். இவர் ஏன் இதுக்குள்ள போடுறாரு என்று விளங்கல. இங்க இருக்கு நிழலாடுது நினைவாயிரம் தானே வாணி இன்றைய தலைப்புக்குள் தான் அவர் தன் கவிதையை போட்டிருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும். நாங்கள் ஒளிபரப்பியல் தவறு இல்லையா? ஆமா 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 இல்ல அது அனிவர்சரிக்காண்டு போட்டிருக்கிறோம். அப்ப அதான் இதோ தெரியல. ஓகே, ஏன் இதுக்குள்ள போட்டுக்கிறான்னு விளங்கல. 2 பகுதியாக ஜெயம் எழுதி இருக்கிறார். 1, 2 சொல்லி பகுதி 1, 2 பார்த்திருந்தேன். அது அந்த கவிதை முழுவதுமாக பதிய முடியாதபடியால் அதை 1, 2 அவர் பதிந்து கொள்வது வழக்கம். கவிதையில் குறிப்பிட்ட வரிகளுக்கு மேல் இதில் பதிய முடியாதால் மிகுதி வரிகளை அவர் அந்த பகுதி 2க்குள் இணைத்துக் கொள்வார். இப்போது நாம் கவிதையை பார்த்துக் கொள்வோம். அபிஷாவுடைய கவிதையை பார்த்துக் கொள்வோம். தன்னுடைய கவிதை இலக்கம் 75 அவர் இணைந்திருக்கிறார். நிழலாடுதே நினைவாயிரம். நிலாவை காட்டி சோரூட்டிய காலம், துள்ளி திரிந்து ஓடும் பள்ளி பருவம், மழை வெள்ளத்தில் காகித கப்பல் விடும் காலங்கள், நண்பர்களுடன் ஓடி திரிந்து விளையாடும் காலங்கள், நிலாவை காட்டி சோறூட்டிய காலம், துள்ளி திரிந்து ஓடிய பள்ளி பருவங்கள், மழை வெள்ளத்தில் காகித கப்பல் விடும் காலங்கள், நண்பர்களுடன் ஓடி திரிந்து விளையாடும் காலங்கள், மழை நீரை கையிலேந்தி விளையாடிய நினைவுகள், பள்ளி விடுமுறை என்றவுடன் வரும் சந்தோஷம், நண்பர்களுடன் ஒரு இனிப்புக்காக சண்டை பிடித்த காலங்கள், மழை வெள்ளத்தில் காகித கப்பல் விடும் காலங்கள், நண்பர்களுடன் ஓடி திரிந்து விளையாடும் காலங்கள், மழை நீரை கையில் ஏந்தி விளையாடிய நினைவுகள், பாடசாலை விடுமுறை என்றவுடன் வரும் சந்தோஷம், நண்பர்களுடன் ஒரு இனிப்புக்காக சண்டை பிடித்த காலங்கள். எனவே பல்வேறுபட்ட நினைவின் துளிகள் இங்கு வரிகளாக நம்மோடு நினைவு பொக்கிஷத்துக்குள் மெல்ல எடுத்து ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கைகளை நீட்டினால் இந்த நினைவுகளை நான் தருகிறேன் என்பது போல தன்னுடைய நினைவுகளை தந்திருந்தார். நிலாவைய காட்டி அன்று அன்னை சோறூட்டினால் துள்ளி திரிந்தோம் பள்ளி பருவத்தில், மழை வெள்ளத்தில் நாம் அனைவருக்குமாக இந்த மழை வெள்ளத்தில் கப்பல் விடும் காலம் நிச்சயமாக இருந்தது. நண்பர்களுடன் ஓடி திரிந்து விளையாடும் காலங்கள், மழை பெய்யும் போது அதை மெல்ல தட்டி இருக்கிற அந்த பொழுதுகள், பாடசாலை விடுமுறை என்று வருகிறது என்றாலே அந்த சந்தோஷ பொழுதுகள், ஒரு சின்ன இனிப்புக்காக பாடசாலை ஒருவர் கடிக்க மற்றவர் மிகுதியை கடிக்க சாப்பிட்ட அந்த சின்ன பொரி உருண்டைகள், கச்சான் அல்வா, எனக்கெல்லாம் அந்த புல்டோ டாஃபி என்று ஒன்று இருக்கும், அது ஒரு ஐஸ்கிரீம் ஸ்வீட் என்று ஒன்று இருக்கும், கலர்கள்ல பல்வேறுபட்ட நிறங்கள்ல குக்கூஸ் என்று சொல்லுவோம். ரவுண்டா இருக்கு. நீங்க என்ன சொல்லுவீங்க? அது பப்படமாயிட்டு இருக்கும். சரி, நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு இதுக்கு மணி உண்மையில நினைக்கிறேன் பல்லுக்கு ஒரு உண்டுக்கு வாயெல்லாம் சிவப்பா அதுக்காக சாப்பிடுறது. எனவே அந்த சுவையா அந்த நேரம் அது சுவையாகத்தான் சுவையாகத்தான். எனவே அந்த நினைவுகளை எல்லாம் எடுத்தாண்டு வந்த அபிஷாவுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களோடு தொடர்ந்து இடையே இருக்கும் நகுலா சிவநாதன் அவர்களையும் வரவேற்றபடி நன்றியோடு மிக நன்றியோடு நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வாணி. செவிமடுத்து காத்திருந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி. கவிதை பகுதி 1 நிறைவுக்கு வருகின்றது. தொகுப்படுகிறார் விஜயகோரி அவர்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டும் இருப்பது பாமுகம் பாடிவி லண்டன் தமிழ் வானொலி. இப்பொழுது பகுதி 2 இணைகின்றோம். நகுலா சிவநாதன் அவர்கள். இனிய வணக்கம். வாருங்கள் நகுலா சிவநாதன் அவர்களே,
இனிதான வணக்கம். மதிய உற்சாக வணக்கம் வாணிமோகன். உங்களுக்கு இன்னும் மதியம் ஆகையில எங்களுக்கு ஆகிவிட்டது. இனி 8 நிமிடத்தில் ஆகப் போகின்றது. அதே நேரம் எங்கள் சரிகாவிற்கு மன நிறைந்த வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்வதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம் எல்லோருமாக. நன்றி நன்றி. பாமுகத்துக்கும் ஒரு பங்கு இருப்பதனால் நிச்சயம் நான் அதை அறிய தர வேணும். சின்னல இருந்து ஓடி வளர்ந்த ஒரு பிள்ளை. நேற்றைய நிகழ்வுகள் மிக மகிழ்ச்சியாக, நான் நினைக்கிற 3 மணி நேர பொழுதுகள் மிக மகிழ்ச்சியாக இரவு ராப்போசன விருந்தும் கொடுத்திருந்தோம். அதனுடன் நிறைவு பெற்றது. ஏ ஸ்டார் எடுத்திருக்கிறார். அது நன்றி நன்றி வாணி. நாங்கள் கவிதைக்கு போவோம். நீங்கள் ஆரம்பித்துட்டு கௌரிய கடை இனிய உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிய உற்சாகமான வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது பாமுகத்தில் firstaudio.net மற்றும் லண்டன் தமிழ் வானொலியில் கவிதை நேரம். கதை விதை கவி அத்தனையும் தாங்கி வரும் களமாக விரிந்த விரிகிற விரியும் நிகழ்வு கவிதை நேரம். முதற் பகுதியை மிக சிறப்பாக தட்டி கொடுத்த ரா விஜயகௌரி அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பார்ட் 2 பகுதி உங்களுடன் நான் வாணி என்னுடன் இணைந்திருப்போம். இப்பொழுது ரா விஜயகௌரியினுடைய கவிதைக்கு நாங்கள் செல்கின்றோம். நல்ல ஒரு தலைப்பு, நிழலாடுதே நினைவாயிரம். 1000 நினைவுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிழலாடு. அந்த நிழல் ஆடுது, அதாவது எப்படி பாக்குறோம்னா நினைவுகள் 1000க்கு மேல வரும். அது எத்தனையோ நினைவுகள் ஆடும். ஆனா 1 2 தான் லவ கண்டுபிடிப்போம், மிட்டது மறந்து போய் விடுவது உண்டு. நீங்க மாறி போட்டுட்டீங்க, முன்ன பின்ன முன்னாடி போட்டுட்டீங்க. நான் அப்படியா போட்டுட்டேன்? இல்ல எழுதியக்கு அப்படி வந்தேன்னா தலைப்பும் அப்படி போட்டுட்டேன். அப்படிதான் போட்டுக்கிறீங்க. எனக்கு அந்த நிழல் நினைவை விட அந்த நிழலாக அந்த நேற்றைய நிகழ்வு வந்தபடியா நான் அதுல மாத்தி போட்டு நேரா போடுவோம் மறந்துட்டேன். நினைவாயிரம் இல்ல நினைவாயிரம் நிழலாடுது அந்த தலைப்பு அப்படி போட்டிருக்கிறேன். நிழலாடுது நினைவாயிரம் தான் வரும். முதல்ல நிழல் தானே, நிழலாடுது நினைவாயிரம். நினைவாயிரம் நிழலா வராது. அப்படித்தான் நான் போட்டிருக்கிறேன். ஓகே ஓகே. நீங்க வாசிக்கலையும் அப்படித்தான், எழுத்துலையும் அப்படித்தான் மாத்தி அப்படித்தான். சரி, ரெண்டும் கிட்டத்தட்ட நிழலாடுது நினைவாயிரம் நிழலாடுது ரெண்டு மாத்தினாலும் ஒரே இதைத்தான் தரப்போகுது. என்றாலும் அந்த நல்ல ஒரு தலைப்பு நிழலாடுதே நினைவாயிரம் என்ற தலைப்பினூடாக நாங்கள் ரா விஜயகௌரியின் கவிதையை பார்க்க போகிறோம். நிழலாடும் நினைவுக்குள் நின்றாடும் மன அலை. அது நினைவு எப்படி ஆடும்னா ஒரு மன அலையில் ஆடிக்கொண்டிருக்கும். விழியோர நீர்த்தி வலை விழுங்கி எழும் உறவின் மொழி. அதாவது எங்களுடைய விழித்திரையோரம், அதாவது நாங்க பாக்குற காட்சி அல்லது நாங்கள் செய்கிற செயற்பாடுகள்ல காண்கின்ற விடயம் எங்கட கண்ணின் ஊடாக நீர்த்தி, அதாவது விழியோரம் நீர்த்தி வலை விழுங்கி எழும் உறவின் மொழி. சில நேரம் குழந்தைகளின் மொழியை கேட்கும் போது கூட எங்களுக்கு விழிநீர் வரும். அதே நேரம் சந்தோஷங்களை கேட்கும் போதும் விழிநீர் தானாக வருவது உண்டு. இந்த சுழன்றாடுற கால நதி சுவைத்தெழும் வாழ்வின் நிலை. அதாவது கால நதியோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்வின் நிலையில எங்களோட மனம் ஒரு அன்பாக எழுதக்கூடிய நிலையை பார்த்தோம்டா அந்த அகம் நிறைந்த அன்பெழுந்தும் அனைத்தெழுந்த எழிலின் துளி. அதாவது அந்த நான் நினைக்கிறேன் அந்த ஒரு உறவின் வழி என்று பார்க்க அவருடைய பேரப்பிள்ளைய பார்த்திருப்பதாகும். அந்த அகம் நிறைந்த அன்பு குழந்தைகளை பார்க்கும்போது ஒரு அன்பு எங்களுக்கு தானாகவே உருவாகும். அதுல அனைத்தெடுத்த எழிலின் நாங்கள் அனைத்து எடுக்க எங்களுக்கு ஒரு முத்தாகவே அது இருப்பதையும் பார்க்கிறோம். ஒரு எழில் அழகு அதுக்குள் இருக்கிறது. இதை நினைப்பேன், இதை விட இன்னத்தை அந்த நினைக்கிறோம், இதை விடுவோம் என்ற இதுல எங்களுக்கு அந்த பாலக பருவத்துள் பேரர்களின் வாஞ்சை, அதாவது அந்த குழந்தையின் நிலை அவருக்கு வருகுது. அந்த பேரன் பேத்திகளின் நிலையை பார்க்க அதே நேரம் அதை பள்ளி தோழர்களின் நேசம் உதிரம் கொடுத்திருந்த ஒரு அந்த சின்ன வயதிலேயே பள்ளி தோழர்களோட இணைஞ்சு நாங்க பழகிய சுகம் இன்னுமே மனத்திரையில் எல்லோரிடம் இருக்கின்றது. நீண்ட காலத்துக்கு பிறகு என்னோட படித்த ஒருவர், அவருடைய அப்பா தான் எங்களுக்கு சயின்ஸ் மாஸ்டரா இருந்தவர். எங்கேயோ நான் நினைக்கிறேன் முகநூலில் தான் கண்டோ யாருடைய தெரியா
நான் நினைக்கிறேன் இப்ப பாடசாலை வாழ்க்கையை 35-40 வருடங்களுக்கு மேலே ஆகிவிடும். ஆனா என்னுடைய வகுப்பு தோழன் ஒருவர் என்னை ஆஸ்திரேலியாவில இருந்து 4 நாட்களுக்கு முதல் அழைத்திருந்தார். எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் பழைய நினைவுகளை 2 மணி நேரம் மீட்டி பார்த்த சம்பவத்தை நினைத்து பார்த்தேன். இரவு 11 மணி தொடக்கம் 1 மணி மட்டும் அவர் அங்கத்திய நேரம், அப்ப காலை எங்களுக்கு இங்க இரவு கதைச்சு கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அதாவது அந்த பள்ளி தோழர்கள் பள்ளி வாழ்க்கையை சில விடயத்தை மனந்திறந்த அண்டையை தான் சொன்னார். இப்படி நாங்கள் சொல்லணும் இதன்னோணும் என்று இருந்தோம், அதெல்லாம் சொல்லி இல்லையேட்டா நினைக்க எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மீளெடுத்து அசை போட்டால் அத்தனையும் உயிர்த்தெழுந்து கடந்து வந்த பாதைகளின் கரதனிலே எச்சங்களாய் நினைவுகள். அது அப்படியே அந்த கடந்த கால நினைவுகளை நினைந்த நினைவுகள் மட்டும்தான் நாங்கள் இப்படி நினைக்கிறோம் நினைச்சது. அது ஒரு கனவாக எழுதி கொண்டிருக்கிற ஒரு பக்கமான ஒரு விதிதலாகவே எங்களுக்கு இருக்கும். ஆகவேதான் அவர் எழுதார், நிழலாடுதே நெஞ்சுக்குள் கண்ணீருக்குள், நிழலாடுதே நெஞ்சுள் கண்ணீருள் நினைவாயிரம் ஆயிரம். ஆனா சில நேரம் சோகங்களும் எங்களுக்குள்ள வந்து முட்டி மோதும். அதனால நிழலாடுதே அந்த கண்ணீரும் எனக்கு 1000 எண்ணங்களை வரவழைக்குது என்று அழகாக சொன்னார். விஜயகௌரியின் கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. அடுத்து கவிதை தலைப்பு யார் தந்தது வாணி? வசந்தா ஜெயசன் அவர்கள். வசந்தா, ஓகே. அப்ப அந்த கவிதைக்கு நான் போவோம். செல்வியும் இருக்கிறா. வசந்தாட்ட போய் செல்விதவா. ஓகே. நிழலாடுதே நினைவாயிரம், வாழ்வின் ஓடம் வரலாற்று பாடம், நகர்ந்து சென்றிடுமே நலிவை சுமந்திடுமே. வாழ்வின் ஓடம் வரலாற்று பாடம், நகர்ந்தே சென்றிடும் நலிவை சுமந்திடும். விரைந்தே சென்று வெற்றியை தேடிடும், வீழ்ந்து எழுந்து பலதை கற்றிடும். வீழ்ந்து எழுந்தும் பலதை கற்றிடும். அழகின் அருவியாய் அனுதினம் பாய்ந்திடும், உறவின் பிடிக்குள் உருளும் கரங்களால். அழகின் அருவியாய் அனுதினம் பாய்ந்திடும், உறவின் பிடிக்குள் உருளும் கரங்களால். மகிழ்வின் மகிழ்வின் மலர்வில் மாஜா ஜாலங்கள் இரவு பகலில் இணையும் ஊஞ்சலாய். மகிழ்வின் மலர்வில் மாஜா ஜாலமாய் இரவின் பகலில் இணையும் ஊஞ்சலாய். படிப்படி மாற்றத்தில் எத்தனை தேடல் பலரின் கூட்டில் வாழ்வின் விடியல். படிப்படி மாற்றத்தில் எத்தனை தேடல் பலரின் கூட்டில் வாழ்வின் விடியல். போராட்டம் சுமக்கும் புதியவை கற்கும், போராட்டம் சுமக்கும் புதியவை கற்கும். பள்ளி பாடம் பள்ளி நட்பு நடிப்பு துறையில் பலவாய் துன்பம் சிலவாய். பாடம் பள்ளி நட்பு நடிப்பு துறையில் பலவாய் துன்பம் சிலவாய். விரையும் கணத்தில் விந்தை உலகில் அவல பிடிக்குள் அவனியின் ஓட்டம். விரையும் கணத்தில் விந்தை உலகில் அவல பிடிக்குள் அவனியில் ஓட்டம். எனக்கா உனக்கா இயந்திர மாற்றம் எண்ணி பார்க்கையில் இத்தனை மாயம். எனக்கா உனக்கா இயந்திர மாற்றம் எண்ணி பார்க்கையில் இத்தனை மாயம். நிழலாய் ஆடுதே நினைவுகள் 1000 வாழ்வாய் நீளுமே வாழ்ந்த ஞாபகம். நிழலாய் ஆடுதே நினைவுகள் 1000 வாழ்வாய் நீளுமே வாழ்ந்த ஞாபகம். நீளுமே வாழ்ந்த ஞாபகம் அண்டு. அதாவது அந்த வாழ்க்கை பாடத்துல வந்த நினைவுகளை ஒரு வரலாற்று பாடமாக அவர் சொல்லி வைத்த அந்த கவிதை சிறப்பாக அமைந்தது. அது எப்படி ஒரு வரலாற்று பாடமா நகர்ந்து சென்றாலும் அந்த நலிவை சுமந்திடும். அந்த நலிவு அங்க அந்த நாங்க பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே சுமந்து கொண்டு வரக்கூடிய ஒன்றாகவே எங்களுக்கு இருந்தது அந்த காலத்தை நினைக்க. விரைந்து சென்றே வெற்றியை தேடிடும், வீழ்ந்து எழுந்து பலதை கற்றிடுமா. விரைந்து சென்று நாங்கள் வெற்றியை தேடினாலும் வீழ்ந்து எழுந்து பலதை கற்றிடக்கூடியதாக இருக்கும். ஆமாம், அருவியாய் அது வரைக்குள்ள அந்த எண்ணங்கள் நாங்க செய்த செயற்பாடுகள் எல்லாம் அந்த அருவியாய் அனுதினம் பாய்ந்திடும். ஆனா உறவின் பிடிக்குள் உருளும் கரங்கள். சில நேரம் அந்த உறவின் பிடிக்குள்ள சிலதை மறந்தும் போடுவோம் நாங்கள். ஏனென்றா அந்த வாழ்க்கை என்ற ஒன்றுக்குள்ள வரைக்கும் சிலவற்றை மறந்தும் போய்விடுவது உண்டு. ஆனால் சில உறவின் கரங்களில மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அது மாஜாஜாலமாயும் இருந்து நாங்க இப்படி நினைவோம். எங்களோட மகள் ராத்திரி நாங்க வீட்டை வர 11 மணி வாணி. அப்ப அவ சொன்னா இல்ல மினக்கிக்கு கனவா இருக்குண்டு. அப்படி அந்த மாஜா ஜாலமா அது அத்தனையும் இருந்து விடுவதும் உண்டுதான்.
இரவு பகலில் இணையும் ஊஞ்சல். இரவு பகலில் அந்த நினைவுகளை பார்க்க ஊஞ்சல் அமையும். படிப்படி மாற்றத்தில் எத்தனை தேடல், பலரின் கூட்டில் வாழ்வின்படி. எத்தனை பேருக்கு கூட்டுக்குள்ள வாழ்வின் விடியலா இருக்கும். போராட்டம் சுமக்கும் புதியவை கற்கும் பள்ளி நட்பு. நடிப்பு சில துறைகளில் பலவாய் நட்புகள், இணைப்புகள், மற்றது துறைகள், இப்படியே பலவாக அந்த பள்ளி வாழ்க்கை தொடர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து அது பாடசாலையோ பல்கலைக்கழகமாக இருந்தால் அந்த நினைவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த விரையிற இந்த கணத்தில விந்த உலகில அவலப்பிடிக்குள் அவனியோட ஆனங்களின் ஒரு வேகமான வளர்ச்சி பாதையில எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது எண்ணி பார்க்க எத்தனை மாயம். சில நேரம் இதெல்லாம் காணல் நீரா போய்விடுவது உண்டு. ஏன் இது எல்லாம் நினைக்கிறோம் என்று நினைத்தும் பார்ப்போம். ஆதலால் நினைவு தேடும் நல்ல நினைவுகள் எங்களுக்கு 1000 மனதுக்குள்ள இருந்தாலும் அந்த நினைவுகள் வாழ்ந்த ஞாபகத்தையும் எங்களுக்கு அந்த கற்றுத்தர. போராட்ட காலங்களில அந்த நாங்கள் அந்த ஞாபகங்கள் வந்து எங்களுக்கு மீட்டி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. ஏனண்டா ஐயோ இப்படி எல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இந்த நாடுகளுக்கு வந்து இப்படி இருந்தோம் என்று அப்படி நினைக்க வந்து அந்த நிழலாக ஆடுதே நினைவுகள் 1000 அந்த நீளுமே வாழ்ந்த ஞாபகமாக இருக்கும். வசந்த ஐயன் அருமையான ஒரு கவிதை. உங்களோட கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து யாரு? செல்வி செல்வி அக்கா நித்யானந்தன். இருக்கிறார். என்ன இவர் இருக்கிறார், ஜபாசர தேவிகன் அவர்கள். ஓகே. செல்வி நித்யானந்தன். நிழலாடுதே நினைவாயிரம். நினைவென்னும் நிழலாடும் புத்தகம். நினைவென்னும் நிழலாடும் புத்தகம் நித்திய சேமிப்பில் நின்றாடும் சரிதம். நித்திய சேமிப்பில் நின்றாடும் சரிதம். சோகமும் மகிழ்வும் பங்கேற்க தாகமாய் எப்போதும் மனதும் கரபுரளும். சோகமும் மகிழ்வும் பங்கேற்க தாகமாய் மனதும் எப்போதும் மனதும் கரபுரளும். பாகமாய் பலதும் பழியுடன் வந்திட வேகமாய் விரட்டியே விரும்பி சென்றிட. பாகமாய் பலதும் பழியுடன் வந்திட வேகமாய் விரட்டியே விரும்பி சென்றிட. தாயினது மறைவு தாங்க முடியாத சோகம். தாயினது மறைவு தாங்க முடியாத சோகம். தந்தையின் இறப்பு தனித்ததே குடும்பம். தந்தையின் இறப்பு தனித்ததே குடும்பம். பசி பணம் பரிதவிப்பு பக்கபலம் யாரும் இல்லை. படிப்பு துணை கொண்டுதான் பாதி வளம் வென்றோம். பசி பணம் பரிதவிப்பு பக்கபலம் யாரும் இல்லை. படிப்பு துணை கொண்டுதான் பாதி வளம் வென்றோம். பாதி வளம் வென்றோம். செல்வி நித்யானந்தன் அவருடைய கவிதை. தாயகத்திலிருந்து இப்பொழுது எழுதியிருக்கிறார். நினைவென்னும் நிழலாடும் புத்தகம். அதாவது நினைவுகள்ல பல நினைவுகள் வரும். அந்த நினைவுகளில இன்றும் எங்களுக்கு நிழலாடி கொண்டிருக்கிறது அந்த நித்திய சேமிப்பில். அதாவது நாங்கள் மனதுல பதிஞ்ச நிகழ்வாக நின்றாடுகிறது அந்த சரிதமான ஒரு வாழ்க்கை. எப்படி என்று பார்த்தோம்னா சுகமும் வரும், மகிழ்வும் வரும். இதுதான் வாழ்க்கை. அதாவது இன்பம் துன்பம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இதுல தாகமா எப்போதும் மனதங்கிற இப்படி செய்திருக்கலாமே, நாங்கள் அப்படி செய்திருக்கலாமே, இந்த வயசுல இப்படி செய்திருக்கலாம்ன்ற அந்த ஒரு ஏக்கம் தாகமாக மனதுல எப்பொழுதும் கரபுரள்வது உண்டு. அப்படி பார்க்க இந்த பாகமாய் பலதும் பழியுடன் வந்துடும். ஏதோ சில நேரம் நல்லது செய்தாலும் அது பழி எங்களுக்குள்ள வந்து விடுவது. அதை விரும்பியும் செய்தாலும் அது விரும்பாத ஒன்றாகவும் எங்களுக்கு சேர்ந்து விடுவதுண்டு. அதனால வேகமாக விரட்டியே விரும்பி சென்று நாங்கள் விரும்பித்தான் செய்கிறோம். ஆனால் அது நெகட்டிவா போறதும் ஒன்றுதான். இந்த இடத்துலதான் அவருடைய தாயின் மறைவு அது ஒரு தாங்க முடியாத சோகம். எல்லோருக்கும் அம்மாவை இழக்கும் போது அது ஒரு அவனியில ஒரு சோகமான நிலைதான். அதோட பிறகு தந்தையும் இழக்கிறார். அப்ப ரெண்டையும் நினைச்ச உடனே தனித்தே குடும்பம். இதே நிலைதான் செல்வி எனக்கும் ஏற்பட்டதை நினைச்சு பாக்குறார். உண்மையிலே இதுவரையும் இழக்க ஒரு சொந்தம் என்ற ஒரு தரம் இல்லாத ஒரு நிலை இருக்கும் என்ன வாணி. அப்பதான் தனிமது சரியான கொடுமையாக இருக்கும். இந்த நேரத்துலதான் அவருக்கு பசி பணம் பரிதவிப்பு பக்கபலம் யாரும் இல்லை. பசி இருக்குது, பணம் ஒரு தரட்டையும் வாங்க முடியாத ஒரு சூழல், பக்கபலமா ஒரு வரும் இல்லை. ஆனால் செல்விக்கு அந்த அவன் அக்கா தான் அவியல்ட குடும்பத்தை பார்த்தவா. அது ஒரு இதுதான் மூத்தக்கா. அதனால அந்த அந்த குடும்பத்தை பார்க்க ஒரு தரம் இல்லையான்னு அப்புறம் தமக்கு திருமணம் ஆகாம தங்கச்சி மேல வளர்த்த அந்த நிலையை நான் பார்க்க உண்மையே கவலையா தான் இருந்தது. படிப்பு துணை கொண்டுதான் பாதி வளம் வென்றோம். படிப்போட துணை கொண்டு அப்படியே ஏதோ ஒரு உழைப்ப நாடி எல்லோரும் சென்று
இறுதியில புலம்பெயர வேண்டிய ஒரு தேவையும் இருந்தது. ஆகவே அவர் அந்த தாயக நினைவை அங்கு நிற்கும் போது மீட்டி பார்த்த அந்த கவிதை, அந்த சோக வரிகள் இருந்தாலும் அதை தாங்கி வந்த அந்த கவிதைக்கு உண்மையிலே சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள் செல்வி. நன்றி. தொடர்ந்து ராணி சம்பந்தன் அவர்கள். நிழலாடுதே நினைவாயிரம், பழகிய முற்றத்தில் ஓடி ஆடி விளையாட. மணி கீழியா மேலியா இருக்கு கண்டுபிடிக்கல. நிஜம் ராணி சம்பந்தன் யாருக்கு பக்கத்துல இருக்கிறார்? கீழே போட்டேன் என்ன மற்ற பக்கம் ஜபாவை பார்த்துட்டு வாரேன்னு அவன் இல்லாட்டிதான் நான் வாசிக்கிறேன், நீங்க அதை பாருங்க. நீங்க வாசிங்க. ராணி சம்பந்தன் அவர்கள். நிழலாடுதே நினைவாயிரம், நிழலாடுதே நினைவாயிரம், பழகிய முற்றத்தில் ஓடி ஆடி விளையாட சுற்றம் சூழ்ந்த மனம் நிறை மகிழ்வாயிரமே, அற்றுப்போன கலாச்சாரம் கலன்றதே அழிவாயிரமாய். நிழலாடுதே நினைவாயிரம், பழகிய முற்றத்தில் ஓடியாடி விளையாட சுற்றம் சூழ்ந்த மனம் நிறை மகிழ்வாயிரமே, அற்றுப்போன கலாச்சாரம் கலன்றதே அழிவாயிரமாய். மனிதன் நிய உழைப்பின்றி வியர்வை சிந்தாது வாழ்ந்திட குறுக்கு வழியில் புகழ் சேர்க்க ஏறிவிழ அலங்கோலமாயிரம். மனிதன் நிய உழைப்பின்றி வியர்வை சிந்தாது வாழ்ந்திட குறுக்கு வழியில் புகழ் சேர்க்க ஏறிவிழ அலங்கோலமாயிரம். தனக்கு உரிமையற்றது அபகரித்த களவெனும் போர்வையில் சிக்கித் தவித்து உயிரற்ற சிலை போலாயிரம். தனக்கு உரிமையற்றது அபகரிக்க களவெனும் போர்வையில் சிக்கித் தவித்து உயிரற்ற சிலை போலாயிரம். துவண்டு போகும் நெஞ்சம் தவண்டு தவண்டாவது தம் சொந்த காலில் உயராது மதுமாது போதையிலே அடிமைகள் ஆவது ஆயிரம் ஆயிரம். துவண்டு போகும் நெஞ்சம் தவண்டு தவண்டாவது தம் சொந்த காலில் உயராது மது மாது போதையிலே அடிமைகள் ஆவது ஆயிரம் ஆயிரம். பொய் பிறட்டு உருட்டி உருட்டி பேசி போலி வேஷங்களில் ஜாலியாகிட நீந்திடும் கற்பனை காணல் நீராகிட நிம்மதி இழந்து பெற்றோர் வேதனையாகி சாதனை படைக்கும் உயிர்கள் ஊசலிட நிழலாடுதே நினைவாயிரம். பொய் பிறட்டு உருட்டி உருட்டி பேசி போலி வேஷங்களில் ஜாலியாகிட நீந்திடும் கற்பனை காணல் நீராகிட நிம்மதி இழந்து பெற்றோர் வேதனையாகி சாதனை படைக்கும் உயிர்கள் ஊசலிட நிழலாடுதே நினைவாயிரம். நிழலாடுதே நினைவாயிரம். சிறப்பான வரிகளுக்கு சொந்தக்காரர் ராணி சம்பந்தன் அவர்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ராணி சம்பந்தலாம். அதாவது நாங்கள் இந்த பழைய முற்றத்தில நினைவாற்றலை பார்க்க இன்னொரு முறை அது பார்க்க வந்து ஒரு அற்றுப்போன ஒரு கலாச்சாரமாக எங்களுக்கு இருக்கிறது. என்னென்றால் அதுக்குள்ள இது வந்தது என்னென்றால் இந்த பூதவஸ்து, இன்றைக்கு இந்த பூதவஸ்தால மக்கள் வர்ற அவலத்தை அவர் அழகாக சொன்னார். இறுதி வரை பொய்யும் உருட்டும் எல்லாம் இழந்தும் இந்த போதவஸ்துக்கு அடிமையாகி நிம்மதி இழந்த ஒரு சமுதாயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு வட மாநிலம் கிழக்கு மாநிலங்கள் அறுவடை செய்கிறோமோ என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. இந்த மனித உழைப்பில ஒரு குறுக்கு வழியில மனிதன் உழைக்க நினைக்கின்றான். ஆனால் அந்த குறுக்கு வழி எப்போதுமே நிரந்தரம் ஆகாது. காரணம், சரியான ஒரு நல்ல பக்குவமாக திறந்த ஒரு பாதையோட இருந்தா தான் எப்பவுமே நல்லது. குறுக்கு வழியில நாங்கள் உழைக்கிறது அது களவாகவும் இருக்கலாம், கள்ளமாகவும் இருக்கலாம். பின்னர் அது பிடிபட்டால் ஆபத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். தனக்கு உரிமை, அதாவது எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கும் போதுதான் நாங்கள் எந்த வேலையையும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனா அந்த உரிமைகள் பயனற்று போகையிலே காத்தோட போடும். இப்ப சில நேரம் நல்ல உத்தியோகத்தர் கூட இந்த போதவஸ்துக்கு அடிமையாகி ஜெயில இருக்க வேண்டிய தேவை வருகிறது. அது ஏனென்று கேட்டா அவர்களுடைய தீய ஒரு பழக்க வழக்கமும் அதே நேரம் தங்களுடைய செயற்பாடுகளில அந்த தீய வழக்கத்தால அவர்கள் இழந்து விடுவார்கள். அதனாலதான் இந்த மது மாது போதை அதுகளுக்குள்ள அடிமையாக கூடாது சொல்லுகிறது. அடுத்தது இந்த துவண்டு போகும் தவண்டாவது தம் சொந்த காலில் அடிமை. அதாவது நாங்கள் எங்களோட சொந்த காலில நாங்கள் நிற்கும் போதுதான் அது முடிமை, அதாவது எங்களுக்கு தீமையால் ஒன்றும் பெறாது. ஆனால் நாங்கள் சொந்த காலில நிற்காத ஒரு தன்மை மற்றவருக்கு கீழ் இருக்கும் போது ஒரு அடிமை வாழ்க்கையை தான் வாழுவோம். அப்ப இது எப்படி என்றா, ஒரு போதவஸ்து கொடுத்தவர் அவருக்கு நிதானம் இல்லை, இன்னொருவர்கிட்ட தான் அவர் அடிமையாக வேண்டிய தேவை வந்துவிடும். ஆகவேதான் நீங்கள்
இந்த இந்த இதுக்குள்ள, அதாவது இந்த போத வஸ்துக்குள்ள நீங்கள் நீந்திடாமல், அதுக்குள்ள மூழ்காமல், பொய்யுருட்டு எல்லாம் செய்யாமல் நிம்மதியாக நீங்கள் வாழ வேணும் என்றால் அவற்றை புறந்தள்ளி வாழுங்கோ என்றுதான் சொல்றோம். அவற்றை நீங்கள் அறவே ஒழிக்க வேணும். அவற்றை ஏனென்றும் எடுக்கக்கூடாது. அப்படியான ஒரு நிலையில வாழ வேணும். அதுக்குத்தான் நீங்க சிந்தனைகளையும் தெளிவான எண்ணங்களையும் ஒழுக்கம் சார்ந்த விடயங்களையும் உங்களை கூட்டி பாருங்கள். நிச்சயமாக அதில் இருந்து விடுபடுவீர்கள். ஆனா இன்றைக்கு பலர் அதுக்கு அடிமையாக இருப்பதை பார்க்கின்றோம். அவை அந்த போதவஸ்தின் நிலை இனி குறையும். இப்ப பிடிக்கிறார்கள் எல்லாம். இப்ப கணக்கு பிடிக்கிறாங்களா? நிச்சயம். ஆனா இப்படியோ இந்த பாதையை தெரிந்தான எப்படி எதுக்குள்ளால வருகுதாண்டு அந்த கள்ள பாதைகளுக்குள்ளால வந்துடும். அதுதான் நடக்குது. அவர் ராணி சம்பந்தருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு வாணி நாங்கள் ஜெபாசரி தேவி என்றே போவோம். நீங்களும் வாங்க, சேர்ந்து ஒரு பந்தி வாசிப்போம். நல்லா இருக்கும். நிழல் ஆடுதே நினைவாயிரம், ஜெபாசரி தெய்வீக. பாருங்க, நான் எடுக்கிறேன் பாருங்க. எடுங்க. நிழல் ஆடுதே நிஜவாய். ஓகே. காலங்கள் கரைந்த பின்பும் கரையோரம் ஒதுங்கும் சுவடாய் நிமிடம் தோறும் நெஞ்சில் நிழலாடுதே நினைவாயிரம். காலங்கள் கரைந்த பின்பும் கரையோரம் ஒதுங்கும் சுவடாய் நிமிடம் தோறும் நெஞ்சில் நிழலாடுதே நினைவாயிரம். குடை மடித்து மழையில் நனைந்ததும் குதூகலமாய் சுற்றி திரிந்ததும் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்ததும் பாசமாய் வலம் வந்ததும். குடை மடித்து மழையில் நனைந்ததும் குதூகலமாய் சுற்றி திரிந்ததும் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்ததும் பாசமாய் வலம் வந்ததும். தடக்கி விடும் முன்னே தாங்கிய உங்கள் கைகளும் தனிமையை உணர்ந்ததில்லை தமையனே உன் அரவணைப்பு. தடக்கி விடும் முன்னே தாங்கிய உங்கள் கைகளும் தனிமையை உணர்ந்ததில்லை தமையனே உன் அணைப்பு. தோல்விகள் என்னை நெருங்கையில் தோள் கொடுத்தவனே காலனும் கவர்ந்து சென்றானோ கனிவான அந்த சிரிப்பை. தோல்விகள் என்னை நெருங்கையில் தோள் கொடுத்தவனே காலனும் கவர்ந்து சென்றானோ கனிவான அந்த சிரிப்பை. தந்தை பாதி தாய் பாதியாய் தன்னலமற்ற அன்பின் உருவமாய் நெஞ்சம் கணக்கும் நேசமாய் நிழலாடுதே நினைவாயிரம். அண்ணா, தந்தை பாதி தாய் பாதி தன்னலமற்ற அன்பின் உருவமாய் நெஞ்சம் கணக்கும் நேசமாய் நிழலாடுதே நினைவாயிரம். அண்ணா, உண்மையிலேயே அந்த சமயனை இழந்த சோகம் அவரை வாட்டி இருக்கின்றது. உண்மை அருமையான ஒரு கவிதை. அந்த காலங்கள் கரைந்த பின்பும் கரையோரம் ஒதுங்கும் சுவடாய். நாங்கள் ஒரு கடற்கரையில பார்த்து கொண்டு கேட்க அந்த சுவடுகள், அதாவது யாராவது தண்ணி வந்து காலை வச்சு மணல்ல போய்க்க அந்த சுவடுகள் கொஞ்ச நேரம் அழிக்காது. அலை வந்து கொஞ்சம் மோதும் போதுதான் அது அழியும். ஆகவே அந்த தடங்கள், அந்த சுவடுகள் வந்து ஒரு நிமிடம் நெஞ்சில் நிழலாடுது. நினைச்சு பார்த்தோம்னா நிழலாடும். குடமடித்து மழையில் நனைந்ததும் குதூகலமாய் சுற்றி திரிந்ததும் பகிர்ந்தோம். அதாவது குடையத்தான் வெயிலுக்கு எல்லாம் மழைக்கு எல்லாம் பிடிப்போம். அப்படியே தோழிகளோட எல்லாம் போய் வந்து அப்புறம் பாசமாய் அதை நினைச்சு பார்க்க உண்மையிலேயே அந்த நேசமான அந்த நினைவு எல்லோரோட பகிர்ந்துண்ட நினைவெல்லாம் வந்து போவதும் உண்டுதான். ஆனால் சில நேரம் தடக்கி விழுந்தாலும் தமையன்ற கைதான் அவரை தூக்கி எழுப்பினது. ஏனென்றால் அந்த அண்ணா உண்மையிலேயே சில பேற்று அண்ணா வந்து, என்னுடைய அண்ணாவும் எனக்கு படிப்புக்கு நிறைய உதவி அதாவது கை தந்தவர் என்றால் படிப்புக்கு நிறைய உதவி செய்தவர். அதாவது பணங்களை தந்து எங்களை படிக்க விட்டு அந்த சந்தர்ப்பங்களை நினைக்கும் போது ஒவ்வொரு அண்ணாக்களுடைய வளர்ப்பிலுமே அவர்களுடைய உதவியிலுமே அணைப்பிலும் தான் சிலர் வளர்ந்திருப்பதும் உண்மை. தோல்விகள் நெருங்கையிலே தோள் கொடுத்தவனை காலனும் கவர்ந்து சென்றான். அப்ப அந்த அண்ணாவை இறக்கும் போது இவ்வளவு கவலையாக இருக்கும். அந்த தோள் கொடுத்தவர் இன்றைக்கு இல்லையே கண்டு. ஆதலால் அந்த காலன் கவர்ந்து செல்ற அந்த ஒவ்வொரு நிமிட துளிகளுக்கும் அந்த மரணத்தை நினைத்து பார்க்க அந்த சிரிப்பே எங்களுக்கு இல்லாமல் போய்விடுவதும் உண்டுதான். அடுத்தது பெற்றோர்கள், தாய்வாதி தந்தவாதி தன்னலமற்ற அன்பின் உருவமா, அந்த அன்பின் உருவமாய் எங்களை அரவணைத்த அந்த நேரம் வந்து நெஞ்சம் கணக்கும் நேசமாய் அந்த பாசமாய் பழகிய அந்த அண்ணா எங்களுக்கு செய்த உதவி அரவணைத்த அந்த கணங்கள்
இன்றைக்கு என்ற மனதுல நிழலாடுது. ஏன் நிழலாடுது? அண்ணா இறந்த செய்தியை கேட்டவுடன் அன்றைக்கே ஒரு இடி விழுந்த போல மனங்கள்ல இருக்கும். ஐயோ எங்களை விட்டு போய் விட்டாரு என்று. அவை அப்படி பார்க்க அந்த நினைவுகள் இன்னமும் மனங்கள்ல நிழலாடுறதை அவர் அழகாக அதை மீட்டி பார்த்திருக்கிறார். உண்மையை அந்த சகோதரங்கள் கூட எத்தனையோ இடத்துல உதவி செய்கிறது வருவதற்கும். அந்த வகையில் நீங்கள் அவரை கொண்டு வந்தது உங்களோட அண்ணாவை சிறப்பாக இருந்தது. கவிதையும் உண்மையிலேயே நல்ல ஓட்டமாக இருந்தது. வாழ்த்துக்கள் ஜெபாசரி தெய்வீகன் அவளுக்கு. நன்றி. சர்வேசரி சிவரூபன் அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். வரி இருக்கா? வரி இருக்கா? இருக்கா வரி? ஓ, வரி திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பக்கத்து அது கிளிக் பண்ணாதான் பேர் தெரியுமா? 75வது கவிதையோ? இல்ல இல்ல, அதான் முதலாவது. அவர் போட இல்ல, கவிதை போட இல்ல. போட இல்லையா? குரல்ல தந்திருக்கிறாரோ? இல்ல, வரியில இருக்கிறார். வரியில இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்கல நான். களமாடுது எண்ணங்க களமாடுது எண்ணங்கள். அதான் அதிபர் சொன்னார் பேரோட பதிய சொல்லி. மேல போட்டா மேல போட்டா இப்ப வெண்ட நவலாசி வேணாண்டு அப்படி போட்டா ஆட்டி அண்டு டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நாங்க நேர மேல போடணும். போட்டாதான் எங்களுக்கு போட்டாதான் தெரியும் எங்களுக்கு. ஓகே. நிழலாடுதே நினைவாயிரம் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் தாயகத்தில் இருந்து. களமாடுதே எண்ணங்கள் கருத்தாய் மின்னலிட வளமான நின்ற காலங்கள் எங்கே? வளமாக நின்ற காலங்கள் எங்கே என்றா நல்லா இருக்கு கவிதைக்கு. களமாடுதே எண்ணங்கள் கருத்தாய் மின்னட வளமான நின்ற காலங்கள் எங்கே? நலமான வாழ்வுகள் நலிந்தே போகவும் திடமான நினைவுகள் திடமின்றி நிழலாடியது. நலமான வாழ்வுகள் நலிந்தே போகவும் திடமான நினைவுகள் திடமின்றி நிழலாடியது. வடமுழுக்க தேர்வரும் வசப்படும் ஊர்வலம் இடமெனிக்க வாழ்ந்த நாளெல்லாம் ஆயிரம். வடமுழுக்க தேர்வரும் வசமாய் ஊர்வலம் இடமெனிக்க வாழ்ந்த நாளெல்லாம் ஆயிரம். தடம் பதித்த நேரத்தின் தரமே உயர்ந்தது. படம் முடித்து போனது போன்றதே இன்றைய நிலை. தடம் பதித்த நேரத்தின் தரமே உயர்ந்தது. படம் முடிந்து போனது போன்றதே இன்றைய நிலை. சரித்திரமாய் வாழ்ந்தவர் கோடி கீழாய் பௌத்திரமாய் மேம்பட்ட மனிதர்கள் நேயமும். சரித்திரமாய் வாழ்ந்தவர் கோடி கீழாய் பௌத்திரமாய் மேம்பட்ட மனிதர்கள் ஆயிரம் நேசமும். விசித்திரமாய் வாழ்வதில் பெருமை காணவே பழசை நினைச்சேன் பதறுதே நெஞ்சமும். விசித்திரமாய் வாழ்வதில் பெருமை காணவே பழசை நினைச்சேன் பதறுதே நெஞ்சமும் என்று அழகாக அந்த நிழலாடுதே நினைவாயுதத்தை கொண்டு வந்து இருக்கிறார். அந்த களமாடும் எண்ணங்கள், அதாவது எங்கள்கிட்ட மனதுகள்ல வார அந்த எண்ணங்கள் ஒரு கருத்தாக மின்னேக்க காலங்கள் இங்கே எந்த காலத்துல எப்படி நடந்தது என்ற ஒரு நிலையை பார்க்க அது வளமான காலமாகவும் எங்களுக்கு அமைந்து விடுவது உண்டு. அந்த நினைவுகளில திடமான அந்த நினைவுகளில திடமின்றி கூட நிழலாடிய சில நேரம் நாங்கள் கத்தி மேல் கால் வச்ச மாதிரி சில தீர்வுகள் இல்லாமலே இருந்த சம்பவங்களும் அந்த நினைவுகளுக்கு வரும். அப்போது பார்க்க இவருக்கு அந்த கோயில்ல வடமெழுத்த தேர் ஊர்வலம் வடமெழுத்த நினைவுகள் நாளெல்லாம் வரைக்குள்ள அந்த இறைவனை கும்பிட்டது, அந்த கோயிலுக்கு போனது, தேர் இழுத்தது, அதெல்லாம் தனக்கு தடம் பதித்த நேரத்தின் திறமை உயர்ந்ததாம். சில நேரம் அந்த இறையருளால உங்களுக்கு அத்தனையுமே சரியாக அமைந்து விடுவது உண்மைதான். அது இறையருள்ள இவ்வளவோ சக்தி இருக்குதுன்றது உண்மைதான். படம் முடிந்து போனது போன்றே இன்றைய நிலை. சரித்திரமாய் வாழ்ந்தவர் கோடி. சரியான சரித்திரமாக நிறைய பேர் வாழ்ந்து எங்களுக்கு முன்னால போயிருக்கிறார்கள். ஆனால் பௌத்திரமாய் மேம்பட்ட மனித நேயம் எங்களுக்கு அந்த பெரியாக்களின் மனித நேயமும் அவர்களுடைய பண்பும் எங்களுக்கு மனங்களில இன்னமும் நேசிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதனால விசித்திரமாய் வாழ்வதில பெருமை காணவே நாங்கள் இது விசித்திரமாய் வாழ்வதில பெருமை காண வேண்டும் இல்ல. ஆனால் பழச நினைச்சேன் பதறதே நெஞ்சம். விசித்திரமாக வாழ்வதில் பெருமை காணவே பழசனை இப்படி இது பெருமையாக இருந்தாலும் பழைய நினைவுகளில சில நேரம் பெருமை எங்களுக்கு இருப்பதும் உண்டுதான். நிஜமான நினைவுகளிலும் பெருமை இருப்பதும் உண்டுதான். ஆனால் நான் இப்ப பழச நினைத்து எனக்கு பதறதே நெஞ்சமையோ இப்படி இந்த காலங்களில
நாங்கள் இருக்கையிலேயே அந்த காலம் தானே அப்படி எங்களுக்கு சோகமா போச்சு. ஆனா இந்த காலம் குதூகலமான ஒரு காலமாக இருக்குதே, அந்த காலத்திலே எனக்கு பெருமையாக இருக்குதே என்று அவர் நினைச்சு அந்த பழைய காலத்தை பார்க்கிறார். உண்மைதான். எங்களுக்கு சில நேரம் இன்றைய பிள்ளைகள் அனுபவிக்கிற பல விடயங்கள் எங்களுக்கு அப்ப தந்திருந்தா நாங்க இன்னும் உயர்ந்திருக்கலாம் என்று நினைக்கிறதும் ஒன்றுதான் அந்த நினைவுகள். நிச்சயம் அது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாற்றம், ஒவ்வொரு கால பகுதிகளில் அந்த காலநிலை மாறுறது போல் நிறைய நினைவுகளும் மாறிக்கொண்டு வரும். அந்த வகையில் அந்த நினைவை கொண்டு வந்த உங்களோட கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டு. நன்றி. கவிகள் காணொளி மற்றும் வரிக்கவியினர் வருகின்றது. கேட்டவர்கள் ஒரு முறை தட்டு கொடுப்பை தாருங்கள். விடைபெற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். நிழலாடுதே நினைவாயிரம் என்ற தலைப்புக்கு எல்லோரும் நிறைய கருத்துக்களை தான் அதில் என்னென்ன அனுபவித்ததை இனி நடக்க போகிறத தாங்கள் எதிர்பார்க்கிறது எல்லாத்தையும் எல்லாரும் அப்படித்தான் தலைப்பு எடுத்து கவிதைகள் இருந்தால் அந்த தலைப்புக்கும் வசந்தாவுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அது தெரிவு செய்த வாணிக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு முதலாவது ரா விஜயகௌரி அவர்கள் சிறப்பாக அதை வாசித்து விரிவாக்கம் செய்து தட்டி கொடுத்த அவருக்கு நன்றி. இரண்டாவது நவலா சிவநாதனும் சிறப்பாக வாசித்து விரிவாக்கம் செய்து தட்டி கொடுத்த இவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டேன். மற்றது பாட்டோட வந்த திருமண அவர்களையும் பாட்டையும் கேட்டு அதுல ரசிக்கக்கூடியது என்ன அழகா இருந்தது. அதையும் பார்த்தோம். கவிதை இருந்த எல்லோருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொள்கின்றேன். நன்றி. 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 வாணி, என்ன ஒரு ஆண் ஒரு பெண்ணை வர்ணிக்க எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும். என்ன ஏனென்றா ஜெயமலர் கொடுத்து வச்சவா. ஏனென்றால் நாங்கள் நடிகரும் அவைக்காகத்தான் இந்த கவிதை பாடுவோம் ஒரு பெண்ணென்ற ரீதியில. ஆனால் அவர் எப்படி நினைச்சாருன்றது அவற்ற மனங்கள்ல இருந்து வரைக்க தெரியாமத்தான் இந்த படத்தை போட்டு போறேன்னு நினைக்கிறேன். ஆனா இளமையில் நல்லா இருந்தது. இல்ல எவ்வளவு அப்ப கல்யாணம் பண்ண இப்படிதான் மேக்கப். இப்ப இங்க எல்லாம் போய் நல்ல சிம்பிளா தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி ஜெயத்துக்கு நன்றிகளை கூறி வாழ்த்துக்களை கூறி நன்றி முடித்துக் நன்றி. நன்றி. மிக்க நன்றி ஐயாக்கா. ஜெயமலர் என்ன கிட்ட போகுது, அவருக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு. இப்படியும் பாக்குற அப்படி ஜெயமலர் ஏன் கிட்ட போகுது இல்லை, ஜெயமலர் கொஞ்சம் தள்ளி தான் போகுது. உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்திருக்கலாமே, அவருக்கு சந்தோஷமா இருக்கா. அத அவர் மீட்டி பாக்குறாரு. இப்ப எப்படி அந்த நிகழ்வுகள் நடந்தது, இதுல இப்படி அவ இருந்திருக்கலாம், இப்படி வந்திருக்கலாம். உண்மைதான். ஒரு 40 வருஷம் அல்லது 30 வருஷங்களுக்கு பின்னால வரைக்கும் அதுல ஒரு காதல் வருவது உண்மைதான். அந்த அப்பதான் அவரை 2வது தடவையா பாக்குறேன். முதல்ல என்ன பார்க்க வந்தது இருக்கா, 2வது ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்தது. கல்யாண படம் இல்ல, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்ததுதான் அது. அப்ப இன்றைக்கு வந்த படம் 2ஆம் தடவை அவர் அப்பதான் பாக்குறேன். அவருடைய முகமே எனக்கு தெரியாது. வடிவம் தெரியாது. அப்ப இந்த காலம் இல்ல தானே, அந்த காலத்துல எங்க எதுன்றது படங்களும் அங்க பக்கத்துல நிக்கிறவே அவை எல்லாம் இப்படி நினைப்பு நம்ம அப்படி நினைப்ப மாட்டோம். இது வந்துடும் உடனே அந்த முந்தி சின்ன நிலை. ஆமா, பழைய காலத்துல வில்ல நடிகர்கள் மாதிரி ஜெயந்தங்கராஜ் அவர்கள் மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியெல்லாம் பார்த்து நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அந்த யங் பருவத்துல பழைய நடிகர்கள் மாதிரி இருந்தா நல்லா இருந்தது. அது நல்லது. ஜெயமலர் கொடுத்து வச்சா நீங்க. நாங்களும் ஒரு வெங்கட மனுஷன் வேற இப்படி ஒரு கவிதை எழுதி எங்களை எப்படி இருந்தேன்னு சொல்லி விட மாட்டோம். அது வராது, அது வராது. உங்களுக்கு நல்ல மட்டும் சொல்றேன். சும்மா கவிஞரா வந்தபடி எழுதுறாரு. மற்றவையும் கவிஞரா இருந்தாலும் அதுதான் அதான் சொல்றேன். இதுலதான் தட்டு கொடுப்பன்ல தானே இப்ப எங்கட வீட்டுல அடிக்கடி தட்டு தருவார் நடாமோனவர்கள் அவர் விஷயங்கள் இல்ல. அப்ப அதே ஒரு தட்டி கொடுப்பது மகிழ்வு தானே எங்களுக்கு. கவிதை அது உண்மைதான். எங்கேயோ அந்த பருவத்துல வரும். நேற்று எங்கட மகள இதுல ஒரு ஜெர்மன் லேடி எங்களோட நீண்ட காலம் பழகின ஒரு உமா வந்தவா. அப்ப அவ வரைக்குள்ள சொன்னா உடனே இவருக்கு பக்கத்துல சிவம் நகுலாண்ட இதுதான் சரிகாவில ஜொலிக்குது கண்டு அவ இந்த தச்சுல சொன்னா. அப்ப இவர் ஓ அத இவர்கள் மாதிரி இருக்குமென்று நான் நினைச்சேன். ஏன்னா 2 பேரும் முஸ்வாட்டிக்கு சொல்றா. அவ சொல்லிக்கல. அவர் சொன்னார், ஓ அவ படிப்புல அவதான் கூட என்ன விட ஈடுபாடு கண்டு அவர் அந்த குழஞ்சு சொல்லிக்க அவற்றை ரசனி அந்த அந்தந்த காலங்கள்ல ரசிக்கிறது தானே.
ரசிச்சேன். அடுத்தது வாணி இன்னொரு விடயம், எனக்கு மகள் என்ன செய்ய போறான்னு தெரியும். முதற் பகுதியில இந்த அவ நேரடியாக ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் அவ பிரசன்டேஷன் இவ்வளவு காலமும் பிஹெச்டியில செய்தது அப்படியே செய்து காட்டுவினோம். ஒரு ஆள் ஜோர்ஜியா யூனிவர்சிட்டியிலிருந்து அமெரிக்கன் ப்ரொஃபஸரும் சூமில வந்தவர். அது அப்படியே அந்த ஒரு படத்தை எப்படி பார்ப்போமோ அப்படி ஒரு ஹோல்ல ஃபுல்லா பெரிய ஸ்கிரீனில இவ ரிமோட்டோட எல்லாம் அப்படியே வந்து விடும். இவ அதை ப்ரெசன்டேஷன் செய்து எல்லாருக்கும் காட்டுவா. ஆடியன்ஸ் அத்தனை கிட்டத்தட்ட 54 பேர் இருந்தவே, ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபஸரும் மற்றது எங்கட தமிழாக்கள் படிப்பிச்ச வாழ்க்கையில ஒரு 4 பேர். அப்ப இப்படி இருக்கேக்குள்ள வந்து அந்த அது முடிச்ச உடனே 6 கேள்வி கிட்டத்தட்ட வேற 3 பேரும் மாறி கேள்வி கேட்போம். அதுக்கு டிஃபென்ஸ் பண்ணுவாய்வா. டிஃபென்ஸ் பண்ணி இதில் முடிஞ்ச உடனே எங்களை வெளியில போக சொல்லிவினா. வெளியில போன பிறகு ஒரு 10-12 நிமிஷத்துல அவையால் 3 பேரும் சேர்த்து அந்த மார்க்ஸ் கூட்டுறதாக மார்க்ஸ் எல்லாம் கூட்டி தான்ட்டு பேருந்து திருப்பி எல்லாரும் உள்ளுக்குள்ள வர சொல்லுவேன். உள்ளுக்குள்ள வர சொல்லி போட்டு ப்ரொஃபஸர் உடனே மைக்கில் அறிவிப்பார். இப்பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி மொழி சொல்ல போறோம். சரியா இப்படி 1 ஸ்டார்ல பாஸ் பண்ணிட்டா. அப்ப உடனே டக்கண்டு 3 பேரும் சேர்ந்து டாக்டர் சரியான 3 பேரும் கை தட்டுவினோம். கை தட்டி இதெல்லாம் முடிஞ்சோடனே இதுதான் அந்த நிகழ்ச்சி. புறப்பாடம் எடுத்து அதோட முடியும். ஆனா இவள் என்னென்றால் இதுக்கு பின்னால அதுக்கு பின்னால சாப்பாடு கொடுக்குறது. அப்ப ஒரு 6 மணி போல இவ ஒரு நிகழ்வை வச்சிருந்தவ. அது என்னென்றால் தான் எப்படி உருவாயினன்றதை அவைக்கு இது பார்ட் 1 முடிஞ்சு பார்ட் 2 வந்து எங்கட நிகழ்வுகளை இதன்னைகளை வந்து அவள் தேங்காய் உடைச்சு விளக்கேற்றி இதுகள் எல்லாம் செய்தவள். அதெல்லாம் அவைக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். அப்ப அந்த ப்ரொஃபஸர் தான் இவாண்ட டாக்டர் ஃபாட்டான்னு சொல்றது. இவன் உருவாக்கிய ப்ரொஃபஸரை அவர் இவை விளக்கு மற்றவை கொளுத்தினவை ஏற்றினவை படங்கள் போட்டிருந்தீங்க. தேங்காய் உடைக்க அவர் உடைக்க தெரியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கூடாச்சு. அப்ப இந்த சரியாக விளங்கப்படுத்தது 2 மொழியிலும். தமிழாக்கள் வந்தா தமிழாக்களும் அப்ப ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேங்காய் உடைச்சு உள்ளுக்கு போறார். அது போலதான் எங்கட கற்ற அந்த படிப்பும் இவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் அந்த வெற்றிக்கனியை நாங்கள் போய் தொடுகிறோம்ன்றது அவைக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. அது விளக்கேற்றி தொடங்கி எல்லாரும் செய்ய மாட்டேனோம். ஆனா நேற்று அந்த நிகழ்வில் அவ பொட்டு வச்சு கொண்டுதான் வந்திருக்கிறான். அவ விடிய போயிட்டா. நாங்க எங்கட நேரத்துக்கு போனாங்க. அப்ப அதே நான் பார்த்தேன். இந்த கலாச்சார கலாச்சார உடையில இல்ல அந்த பொட்டு வச்சு அந்த நிறகுட மாதிரி எல்லாம் செய்யறதெல்லாம் அவைக்கு பொன்னாட போத்தி அந்த டீனுக்கும் அவ என்ன பாட்டாக்கும் பொன்னாட போத்தி பிறகு எங்களையும் திடீரென கூப்பிட்டா. எங்களுக்கு அந்த டீன் அவரை பொன்னாட போக சொல்லி எனக்குண்டா ஷொக்டா இருந்து இதை எங்களையும் கூப்பிட்டு போக அந்த இடத்துல அந்த மரியாதை செய்தாள். அம்மா அப்பா இவ்வளோ காலம் வளர்த்தது. அதை விட இந்த தாயத்துல அந்த பிரச்சனைக்குள்ள நாங்க பாதிக்கப்பட்டு வந்து நாங்க இவ்வளவு தூரம் கல்வியை கட்டி இப்படி வர்றதை அவைக்கு சொன்னோன்னா அவைக்கு எல்லாரும் பெரிய பாராட்டாயும் ஒரு இதாயும் இருந்தது. 2 மொழியிலும் இவ்வளவு தூரம் அந்த மகிழ்ச்சி. வணக்கம்மாணி. இந்த விண்ணவன் இப்ப கவிதை அனுப்பியிருக்கு, வாசிக்கட்டே. அவர் சொல்லுங்க, நேர காலத்துக்கு அனுப்பி வைக்க சொல்லி. சோதனை அந்தனக்கு அதுதான் பிந்தி அனுப்புறேன் மன்னிப்பு கேட்டு எழுதி இருக்குது. கவி இலக்கம் 33. நிழல் ஆடுதே நினைவாயிரம். நிழல் ஆடுதே நினைவாயிரம். பல நினைவுகள் என் நெஞ்சிலே படபடத்திடும் நெஞ்சில் தேன் பாய்ந்திடும் எண்ணங்கள். கண்களில் ஏக்கம் என்னவோ அவை என் வாழ்வில் வெறும் கனவுகளாவே போய்விடுமோ என்று வாய்விட்டு குளறி அளவு முடியாது, மனதிலே இனியும் புதைக்கவும் முடியாது. ஆனால் என் நிலை மனதுக்குள் வைத்து புதைத்தே வாழ்நாள் முழுதும் அந்நிலைகளின் நிழலாடுதே. விண்ணவன் குமுளமுனை. இன்னும் ஒருக்கா வாசிங்க, நல்லா இருக்கும். நிழலாடுதே நினைவாய். பல நினைவுகள் என் நெஞ்சிலே படபடத்துடன் நெஞ்சிலே தேன் பாய்ந்திடும் எண்ணங்கள். கண்களில் ஏக்கம் என்னவோ அவை என் வாழ்வில் வெறும் கனவுகளாகவே போய்விடுமோ என்று வாய்விட்டு குளறி அளவு முடியாது, மனதிலே இனியும் புதைக்கவும் முடியாது. ஆனால் என் நிலை மனதுக்குள் வைத்து புதைத்தே வாழ்நாள் முழுவதும் அந்நினைவுகளில் நிழலாடுவதே. ஆமாம் ஆம். குமுளமுனை விண்ணவனுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். உடனடியாக சுட சுட வந்த கவிதை நிழலாடுதே நினைவாயிரம். பல நினைவுகள் இந்த நெஞ்சில இருக்கு. ஆனால் அதை குளறவும் முடியல,
அதை மீட்கவும் முடியாத ஒரு நிலையில அவருக்கு உள்ளுக்குள்ளேயே அடங்கி வச்சிருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த நினைவுகள் ஒரு கண்களின் ஏக்கமாகவும் ஒரு படபடப்பு நெஞ்சில் வர அந்த நினைவுகள் எப்போதும் அலமோதும். அது வாழ்வில நாங்கள் அதை வாய்விட்டு சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அது வாழ்க்கைக்குள்ளே எங்களோட மனதுக்குள்ளே புதைந்து இருக்கிறதாம். ஆகவே குளறியும் அது முடியாது, அழுதும் எங்களுக்கு வராது. ஆகவே ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோன்ற மாதிரி எங்களுக்கு மீண்டும் அது வராது. இப்படியான சந்தர்ப்பங்கள் எத்தனையோ பேருக்கு இருக்குது. அதனால மனதுக்கு குழஞ்சு அதை வெளியும் சொல்லவும் முடியாது, உள்ளுக்குள்ள வச்சிருக்கவும் முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்படியான நிலையில அவற்றை நெஞ்சு படபடக்க இந்த நினைவுகள் எல்லாம் கண்களில் ஒரு ஏக்கமாக அந்த ஏக்கத்தை தாக்கமாக கொண்டு இந்த கவிதையை அவர் நிழலாடுதே நிஜம் ஆயிரம் என்று அழகாக கொண்டு தந்தார். சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு பண்ணவன். அதை புதைச்சு வாழாதீங்கள், நீங்கள் அதை வாய்விட்டு நீங்களே ஒரு பூவோட பேசுங்கள், அல்லது ஒரு இறையோட பேசுங்கள், அல்லது ஏதாவது ஒன்றோட பேசுங்கள். சில நேரம் உங்களுக்கு மனம் இலக்கமாக இலகி இருக்கும் என்பது உண்மை, நான் கண்ட அனுபவம். அதனால உங்களுக்கு இருக்கலாம் அப்படி என்று நான் சொல்லிக் கொள்றேன். புதைந்து கரையை சொல்ல முடியாமல் குளறி பார்க்கிறேன், ஆனால் முடியாதே என்று முடிக்குதா. மிக சிறப்பு பண்ணவனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. கவிதைகளை தட்டு நினைவு அவர்கள் ஜெயமலர் அவர்கள் சொல்ல போறீங்களா? அது பூக்குள்ள மியூட்ல நிக்கிறேன். அனைத்து கவிதைகளை நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாரும் நல்ல தலைப்பு கேட்ட மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தால் எழுதி வந்தார்கள். ஆமா, எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதனாலதான் ஜெயமலர் எழுதாம இருக்கிறார். என்ன வாணி கணவர் எழுதுறாரு ஜெயமலர் அது கேட்டுக்கொண்டு இருக்க உங்களுக்கு 4 வார்த்தைக்கு இருக்கணும் வேற இல்லையா? வேற ரசிக்கத்தான் வருது, இயக்கிறதுக்கு வருது. சரி இருக்கேன் சிலதான் அப்படித்தானே. இல்ல, அன்றைக்கு நாங்கள் தைப்பொங்கலுக்கு கட்டம் போட்ட சாரி தான் கட்டியிருந்தோம். சரியா? அடுத்த நாள் கவிதை நாங்க பாடி இருந்தோம். அது கவிதை வந்தது. கட்டம் போட்ட சாரிகளில் வட்டமாக உட்கார்ந்து பாவையர்கள் பார்க்கையில் பரவசமாக இருந்தது. இவ சொல்றாவோ? நான் சொல்றேன். நீங்க கட்டம் போட்ட புடவையில் பாவையர்கள் அமர்ந்திருப்பது பார்ப்பதில் பரவசம். உண்மையிலேயே அது கவிதை தான். இன்னும் 4 சேர்த்து அது கவிதை உண்மையில சூப்பரா இருந்தது. அது அப்படித்தான் 4 வரியை சேர்த்த பண்ணா அது கவிதை ஆயிரும். கொண்டையம் எழுதி போட்டு எழுதினீங்க என்றால் கொண்டையை போட்டு அந்த எல்லாரும் கொண்டை போட்டு பூக்கள் வைத்து பெரிய பொட்டு வைத்து அது அங்க கவிதை முடிஞ்சு. சூப்பர். சரி, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களும் பிஸி ஆயிட்டா நாங்கள் கூட பெற்றுக்கொள்வோம். நிறைவுக்கு வருகின்றது கவிதை. கவனிக்கிறோம். ஆனா நேவிசக்கா ஏன் உங்களோட வீட்டுல இருந்து சத்தம் நீங்க பண்றீங்க? கவனிப்பா இப்ப நான் கூப்பிட்டேனா இல்லையா அவரை? எனக்கு விளங்கல, நான் சாப்பிட்டு அப்ப அப்படி சொல்லக்கூடாது. கவனிப்பாரு, நாங்க கவனிக்க விட மாட்டோம் யாரையும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப அப்படி சொல்லுவோமே தவிர இன்னும் கவனிப்பார் இல்லையான்னு சொன்னது போய் தானே. சும்மா என்னங்க இருக்கு. சரி, வாங்க வாங்க வாங்க. நானும் கவிதை ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தேன். நிழல் ஆடுதே நிழலாடுதே நிழலாடுதே நினைவாயிரம். நல்ல அழகான தலைப்பு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு விறுவிறுப்பு இல்லாத மாதிரி இருந்தது. எழுதுனது குறைவுதான். தலைப்பு கொஞ்சம் பிந்தி கொடுக்கறபடியே தான் நாங்கள் அதுக்கு அப்புறம் யோசிச்சு எழுதாம அப்படி இப்படி தொடக்கத்திலே கொடுத்தா கொஞ்சம் கூட எழுதி. நேற்று காலையில போட்டேன் தானே. நேற்று காலையில எல்லாருக்கும் டைம் பெறாத வேலைக்கு போறாக்களுக்கு வேலையால வந்து தானே பார்ப்போம். அது உண்மைதான். முதல் நாளை போடுறது என்ன 2 நாளைக்கு முதல்ல ஓகே. 2 நாளைக்கு முதல் போட்டாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லபடியா யோசிச்சு எழுதுறதுக்கு அவசரப்பட்டு என்ன எழுதுறேன்னு தெரியாம ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து நல்லா அப்படித்தான் எழுத வேண்டியதா இருந்து பல கணக்கு எழுதியிருக்கலாம். ஆனா இந்த விறுவிறுப்பு இல்லாத மாதிரி தான். ஆனா நல்லா இருந்தது. எல்லா கவிதைகளும் அவங்களோட ஒரு பக்கத்தால வந்திருந்தது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய மகளுடைய பட்ட படிப்பு முடிஞ்சு நேற்று நினைவாயிரம் நிறைய இருக்குதா சூழல். ஆனா நேற்றையான் இதுல இன்னும் அலுப்பு தீரியல எனக்கு. அதால எனக்கு அதான் நினைவு வந்தது. நாங்க எங்களோட 2 விழாவோட அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு நாங்களும் அங்க வெட்டி இருக்கிறோம். அந்த நேரத்துல ஒரு பெருமையா இருக்கும். ஈன்ற பொழுதில் பெரியவக்கும் தன் மகனையோ மகளையோ சார்ந்தோம். அது 2 விடயம். ஒன்று சும்மா இப்ப மாஸ்டர் பேச்சுலர்ல பட்டமளிப்பு விழா அது நார்மலா அந்த தொப்பி போட்டிருந்தாலும் இங்க அந்த தொப்பியில இவா செய்த ரிசர்ச்ல அத்தனையுமே அவைகள் செய்து அந்த தொப்பியை போடுவேன். நம்ம எந்தெந்த நாடுகளுக்கு போய் ரிசர்ச் ஏதோ அந்த நாட்டு கொடி ஏஐ பிரசிடென்டா அந்த ஏஐ பிரசிடென்ட் அந்த இதுகளில் நான் போட்டு அது
ஒரு விசித்திரமா இருந்தது. அது அந்த அந்த தொப்பி இலங்கையில அந்த தொப்பி மாதிரி கொடுப்பாங்க, லண்டன்லயும் அது இருக்குது. ஆனா பிரான்ஸ்ல எல்லாம் அப்படி இல்லை. அந்த இல்ல தொப்பி கொடுக்குற நீங்க அந்த மாஸ்டர் பச்சிலரை சொல்றீங்களா, அது நார்மலா தொப்பி போடுவீங்க. ஆனா இந்த தொப்பி வித்தியாசம் என்று சொல்றேன். நீங்க அந்த ரிசர்ச்சில இப்ப பிஹெச்டி முடிச்சு எடுக்கிற டாக்டரேட் தானே, அப்ப அதுல ஒரு வித்தியாசமா இருக்குது. அது எங்களுக்கும் இதான் முதல் தடவை பார்த்தது. அது அந்த நேரத்துல ஒரு சந்தோஷம், மனதுல ஒரு மகிழ்ச்சி. பிள்ளைகளை கூப்பிட்டு திரிய ப்ரொஃபஸர் மாதிரி முன்னால பிள்ளைகளை கூப்பிட்டு பாராட்டுறது சந்தோஷமா. எங்களுக்கு முன்னால மார்க்ஸ் போட்டு எங்களுக்கு முன்னால அந்த ரிசர்ச் அதுகளை பாக்க எல்லாரும் பெற்றோரை கூப்பிடுறேன். சில பிள்ளைகள் இவா ஒன்றுக்கு போனவா பார்க்கும் அந்த பையன் இல்ல அம்மா வந்தா எனக்கு நர்வஸ் வர மாட்டேன், தாய்தப்பனவளுக்கு விடையில அப்படியும் இருக்கு. நம்ம தாங்களா எங்களோட மூத்த மகன் எடுக்கும்போது எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. எங்களுடைய மகள் பரிசுல எடுக்கும்போது எங்களை அழைப்பு வச்சு நாங்க போய்தான் இருந்தோம். அப்ப சரி, நாங்க போய்தான் இருந்தோம். அந்த ஒரு யூனியன் மாதிரி ஒரு கோடுக்குள்ள அந்த படிப்புகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க அந்த ஜூரிஸ் எல்லாம் வந்து அவங்க எங்களையெல்லாம் வெளியில போக வச்சிருப்போம். அவங்க தங்களுக்குள்ள தீர்மானம் அவங்க அந்த பிரசந்தாசையும் பண்ணுவாங்க. அவங்களோட இதுகளை அவங்க விளக்கப்படுத்துவாங்க. எல்லாருக்கும் முன்னால எங்களுக்கெல்லாம் முன்னால விளக்கப்படுத்துவாங்க. அதெல்லாம் ஆனா இங்க ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருந்தபடியா எங்களுக்கு புரிஞ்சது. ஃபுல்லா அவாவன் ரிசர்ச்சும் இங்கிலீஷ்ல தான், நேரடியாக இங்கிலீஷ்ல தான் என்னென்னதுக்காக நாங்கள் இவாக்கு கொடுத்திருக்கிறோம் என்றதையும் அந்த ப்ரொஃபஸர் அதில் சொல்லுவார். அதை பதிகிறதுக்கும் ஒரு ஆள் வந்து இருக்கிறார். அவர் சொல்ற அத்தனை பதிஞ்சுதான் இனி அவைக்கு உறுதிப்படுத்தி அந்த சர்டிபிகேட் அப்படியே கொடுப்பினோம். அதான் கூப்பிடுவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு பிறகுதான் அறிவிப்பாங்க என்ன. சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி தான். நன்றி நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்த மகிழ்ச்சி. நன்றி. ஒரு அறுவடைய காண நாங்கள் வளர்த்திருக்கிறோம் என்றதிலையும் ஒரு பெருமை இருக்குது. என்ன நன்றி. நீங்களும் பார்த்திருக்க வளர்ந்த உள்ளதானே, அதானே. தெரியும், அவரை பார்த்தாலே எப்படி இவ்வளவுக்கு அவர்கிட்ட திறமை அப்பவே வெளிப்பட்டுடுது. சின்னல்லே அவரை பார்த்தாலே தெரியும் தானே பெருசா எப்படி வருவதுன்றது. அந்த திறமை இருந்தது மாதிரி ஊக்கம், செட்டியான ஊக்கம் இருக்கு. மற்ற ஊக்கம் கூட நீங்களும் கொடுக்குற ஊக்கம் தான். ஆனா அதே நேரத்துல அவவும் தானாவே ஊக்கப்படுத்தி படிக்கிற ஒரு பிள்ளை மாதிரி தான் இதை பார்த்தா தெரியும். ஒரு அமைதியான முகமும் ஒரு இது இல்ல, அது அமைதியா தான் இருக்கும். அப்படியான அந்த இதுல எல்லாத்துலயும் அதே நேரத்துல எங்க தமிழுக்குள்ளே நல்லா கொண்டு வந்துட்டீங்க. அது சமயத்துக்கையும் கொண்டு வந்துட்டீங்க. சமயத்திலேயும் கூடுதலான ஈடுபாடா இருக்கு. நேற்று அவன் லேப்டாப்ல 10 மேல முருகன் படம் தான் வச்சிருந்தோம். அப்படியே அந்த தொடங்க அப்படி இருக்குன்னு தானே லேப்டாப் ஒன் பண்ணோம். அந்த கலர்ஃபுல்லா அந்த முருகன் உங்களுக்கு தெரியும், அந்த 10 மேல மலேசியா முருகன் எனக்கு பாக்க அவளுக்கு ஒரு தைப்பூசத்துக்கு அங்க அறிவிப்பு செய்ய போறவா தானே. அப்ப அந்த முருகன் இல்ல விருப்பம். அதை பார்த்தோன்னா கோல் எல்லாம் ஐயோ முண்டவா என்ன கலரா இருக்கண்டு அந்த அப்படியே அந்த ஸ்கிரீன் அந்த கோல் முழுக்கலும் இதாண்டோம். அவ்வளவு பெரிய ஸ்கிரீன். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்னவா இருந்தாலும் சமய பக்தி அந்த நேரத்துல இப்ப எங்களோட மகள் எல்லாம் நான் வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முதல்ல இந்த எங்களோட ஒரு சுபத்தை நான் அடிக்கடி சொல்லினா அந்த பைபிள்ல இருக்க சுபத்தை சொல்லி கொடுத்து அவ சொல்லுவான். அந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் வந்து அம்மா அந்த சுபத்தை எனக்கு சொல்லுங்கம்மா சொல்லி என்னட்ட வந்து நானும் சேர்ந்து அந்த சுபத்தை சொன்னதுக்கு பிறகுதான் அவ சொன்னா அவ வந்து சொல்றா, நீங்க அந்த சுபத்தை எனக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். இந்த பக்தி அதுகளுக்கு அந்த நேரத்துல வருகுது என்ன பிள்ளைகளுக்கு. இல்ல வரைக்கும் அந்த கலாச்சாரத்தையும் கொண்டு போகணும்டா. எங்கட மகளுக்கு அப்படி இருக்குது. ஆனபடியா அவ அந்தந்த நேரங்கள்ல அந்த கலாச்சார பண்புகளையும் காட்டி அவைக்கு எங்கட ஏன் தேங்காய் உடைக்கிறோம், ஏன் இந்த நாங்கள் விளக்கேற்றுறோம் அதன் தாற்பயத்தை சொல்லிக்க அவே சொல்லிச்சுன்னா அந்த டீன் வந்து பேசிக்க சொன்னார். தனக்கு ஒரு அதிசயமா இருக்குது இதை பார்க்க. உண்மையா ஷாரிகா உங்களோட வெற்றிக்கு பின்னால உங்களோட அந்த ஆணி வேர் இருக்குன்றதை நான் உணர்ந்து கொள்றேன் சொல்லிக்கல. சந்தோஷமா இருக்குது. எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசினவே நேற்றுக்குள்ள. நல்லா இருக்கு. மிக்க நன்றி வாணி. நானும் விடைபெற போறேன். நன்றி நன்றி. எல்லா உறவுகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து இதுவரை நேரமும் சிறப்பாக கவிதை நேரம் மலர்ந்து மனம் பரப்பி விடைபெறுகின்றது. எழுதிய அத்தனை கவிஞர்களுக்கும் முத்தான நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இன்றைய நேரலை நிகழ்வுகளும் நிறைவுக்கு வருகின்றது. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.